everybody. Hi, good morning. Welcome to Vedantu and now is Shravanee ma'am. So இன்னைக்கு நம்ம வந்து hydroxy compounds and ethers உடைய part 2 தான் வந்து பார்க்க போறோம். Okay? So let me tell you, யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படினா நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க இப்போவே வந்து subscribe பண்ணிக்கோங்க because whatever you need to score centum we are going to teach you. Okay வா? சூப்பர். ஸோ நேற்று கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். புதுசா வந்தவங்க எல்லாருமே வந்து நியூ அப்படின்னு வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்லிடுறேன் இந்த சாப்டர் நான் எப்படி நடத்த போறேன் அப்படின்னு. கான்செப்ட் எல்லாத்தையும் முடிக்க போறோம். புக் லைன் பை லைன் நம்ம என்ன பண்ண போறோம், கான்செப்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு முடிக்க போறேன். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்க போறீங்க. புக் பேக்கை ரெக்கார்டட் வீடியோவா கொடுக்க போறேன். நேமிங் ரியாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது பேஸ்டு நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தர போறேன். ஓகேவா? சூப்பர் சூப்பர் சம. ஸோ இப்போ இந்த சாப்டர்லேருந்து we are expecting for compulsory question, 5 mark question, ABCD type of reactions like conversions மாதிரி நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி வைக்கிறது வந்து எங்கள் கையில் இல்லைடா. அது நாங்கள் செட்டிங்ஸ்லாம் மாற்ற முடியாது. அப்படிதான் மாற்ற முடியுமா தெரியல. ஓகே, டன். ஸோ இப்போ பேசிக்ஸ்ல யாரெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ 4 மணிக்கு உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் கிளாஸ் ஜேஇ கிளாஸ் போயிட்டு இருக்கு. மறக்காம எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, யா புக் பேக் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். நேத்து கிளாஸை ரீகால் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா டைரக்ட்லி வில் ஜம்ப் இன்டு டுடேஸ் கிளாஸ்? டெல் மீ யுவர் ஒப்பீனியன். ஓகேவா? இன்னைக்கு டுடேஸ் கிளாஸுக்கு எல்லாருமே நம்ம வந்து போயிடலாமா, இல்ல நேத்து கிளாஸ் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ரீகால் பண்ணிடலாமா? I prefer to recall. Okay, done. So வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு குட்டி பிரேக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 வீக்குக்கு என்னுடைய லைவ் கிளாஸஸ் வந்து இருக்காது. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ரெகுலரா வந்து இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 1 வீக்குக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு லைவா தரப்போறேன். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ சூப்பர். ஸோ அடுத்த ஒரு 1 வீக்குக்கு வந்து லைவ் சாட்ல ஐ வில் பி தேர். லைவ் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு லைவ்ல கொடுக்குறேன். நீங்களாம் கண்டிப்பாக உங்க கூட இன்டராக்ட் பண்ணி சூப்பராக எப்பயும் போல வந்து யூ கிவ் திஸ் சப்போர்ட். ஓகே, டுநைட் இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் தான் வந்து ரீகால் பண்ணும். பிகாஸ் இன்னைக்கு தீமினல் பேட்ச்ல ஈவினிங் வந்து 3 hours கிளாஸ் இருக்கு. தீமினல் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 7லேருந்து 9 ஒரு கிளாஸ் இருக்கு, திருப்பி 9லேருந்து 10 ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 4லேருந்து 6 வந்து நமக்கு ஜேஇ கிளாஸ் வந்து இருக்கு. 4லேருந்து அரௌண்ட் ஒரு 6:30 வந்து நமக்கு ஜேஇ கிளாஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 11:30லேருந்து 12:30 வந்து 10th வேற கிளாஸ் இருக்கு. ஸோ வந்து நைட்டு தான் நான் ஃப்ரீ ஆவேன். அதுக்கப்புறமா உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போறேன். ஸோ கண்டிப்பா அது எல்லாத்தையுமே பாருங்க. ஐ வில் டெல் யூ த திங். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட எய்ம் என்னது அப்படின்னா போர்ஷன்ஸை முடிச்சிடணும். ஓகேவா? ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போர்ஷன்ஸை முடிச்சிடணும். ஓகே, ஸோ யா ஆல்கஹால்ஸ் இருக்கு. I'm going to ask you questions. Let me know in the chat section. மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்னடா அர்த்தம்? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா என்ன அர்த்தம்? What is மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்? நான் ஸ்பாம் பண்ணா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். I'm sorry. வெற்றி பேட்ச் டைமிங் எனக்கு தெரியாதுடா. நீ வெற்றி பேட்ச் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா அதை போய் பாருங்க. யா, ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும். வெரி குட். ஸோ இப்போ நம்மளுடைய காம்பவுண்ட் இல்லைன்னா மாலிக்யூல்ல ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கு அப்படின்னா அதுதான் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் அப்படின்னா நிறைய OH குரூப்ஸ் வந்து இருக்க போகுது. டைஹைட்ரிக்னா 2 OH குரூப் இருக்கும். ட்ரைஹைட்ரிக் அப்படின்னா 3 OH குரூப் வந்து இருக்கும். இப்போ மோனோஹைட்ரிக்கை நம்ம 2ஆ வந்து பிரிக்கிறோம். ஓகே, ஒன்னு வந்து OH குரூப் attached to sp3 கார்பன். OH குரூப் attached to sp3 கார்பன். sp3 கார்பன்னா சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா? அந்த காம்பவுண்ட்ல சிங்கிள் பாண்டட் கார்பனா, அது டபுள் பாண்டட் கார்பனா, இல்லனா ட்ரிபிள் பாண்டட் கார்பனா? கேன் யூ ஆல் லெட் மீ நோ? எஸ். sp3 கார்பன் அப்படின்னா என்னடா அர்த்தம்? sp3 கார்பன் அப்படின்னா சிங்கிள் பாண்டட் கார்பன்ல நம்மளுடைய OH குரூப் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். sp2 கார்பன் அப்படின்னா என்னது அப்படின்னா டபுள் பாண்டட்ல வந்து நமக்கு என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாருங்க நமக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிளைகால் which is நமக்கு 2 ஆல்கஹால் இருக்கு, டயால். அது கண்டிப்பா நமக்கு பாலிஹைட்ரிக்ல வரப்போகுது. ஓகே, ஸோ இது நம்ம ரீகால் பண்ணிட்டோம். அடுத்து கவனிங்க. போர்டு ஹேங் ஆகுதா? இல்லை. அல்லைல் வினைல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அல்லைல்னா
டபுள் பாண்ட் வந்து பீட்டா கார்பன்ல இருக்கும். வினைல்னா டபுள் பாண்ட் வந்து ஆல்பா கார்பன்ல இருக்கும். ஆல்பா கார்பன்னா ஃபங்க்ஷனல் குரூப், டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லுக் அட் திஸ், நமக்கு இங்க இந்த OH தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனை தான் we call it as ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் பீட்டா ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ ஃபங்க்ஷனல் குரூப்பும் டபுள் பாண்டும் ஒரே கார்பன்ல இருந்தா, ஃபங்க்ஷனல் குரூப்பும் டபுள் பாண்டும் ஒரே கார்பன்ல இருந்தா அதுதான் வினைல். சாரி, அதுதான் வினைல். ஓகே, இதே ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் which is பீட்டா கார்பன்ல வந்து நமக்கு டபுள் பாண்ட் இருந்தா அது வந்து அல்லைல். பென்சைல் அப்படின்னா C6H5CH2 C6H5CH2 குரூப் தான் பென்சைல். அதாவது டொலுவீன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. C6H5CH2 குரூப் தான் பென்சைல். 11th நான் டீச் பண்ண மாட்டேன். 11th வந்து பிரகாஷ் சார் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரைல் குரூப் இருக்கு. அரைல் குரூப்னா C6H5 குரூப் தான் அரைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபினைல் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபினைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ C6H5 தான் அரைல் ஆர் ஃபினைல். பக்கா. நெக்ஸ்ட் பா, பிரைமரி ஆல்கஹால்னா என்ன, செகண்டரி ஆல்கஹால்னா என்ன, டெர்ஷரி ஆல்கஹால்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஆர்கானிக் மண்டை பிச்சுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஆனா நான் ரொம்ப ஸ்லோவா பிரேக் டவுன் பண்ணி பொறுமையா, ஆர்கானிக்கே பிடிக்காது, ஆர்கானிக்கே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்லி திங் இஸ், நான் எப்படி நேற்று நடத்தினதை இன்னைக்கு ரீகால் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும். கிளாஸ் வரதுக்கு எப்படி ஒரு 15 minutes லேட் ஆகுதுல, அந்த நேரத்தில் என்ன பண்ணிடணும், ரிவைஸ் பண்ணிடுங்க. நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. எவ்ரிபடி டேக் நோட்ஸ். ஓகே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஆர்கானிக்லாம் நான் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்டர் எஸ்டர்டேஸ் கிளாஸ் வாட் இஸ் யுவர் ஃபீல்? வாட் இஸ் யுவர் ஃபீல்? நேற்று கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆர்கானிக், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு what do they say, ஒரு இது வந்து என்னது, what do you think of it? ஈஸி, முடியும், பண்ணிடலாம், படிச்சிடலாம் அப்படின்னு தோணுதா? எஸ்டர்டே லைவ் பார்க்கலையா? எஸ்டர்டே லைவ் பார்த்தவங்களா சொல்லுங்க. ஓஹோ, சாட்ல யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? சாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மேபி ஐ கேன் சே என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தாராளமா வந்து சொல்லிக்கலாம். MCP மாஸ்டர் வேலாகாஷ் வந்திருக்காரு பாருங்க, குட் மார்னிங் அப்படின்னு. தேங்க்யூ, குட் மார்னிங். ஓகே, ஸோ தான்யா ஆர்கானிக், யா ஈஸி, புரியுதா? நான் ரொம்ப ஸ்லோவா தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னா எவ்ரிடே டேக் நோட்ஸ். ஓகே, எவ்ரி கிளாஸஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ நவ் கம்ஸ் த பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கார்பன் அட்டாச் டு OH குரூப். இந்த OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து பிரைமரி. சரியா? ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா பிரைமரி. 2 அல்கைல் குரூப் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து செகண்டரி. 3 அல்கைல் குரூப் இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது, நம்மளுடைய டெர்ஷரி. ஓகே, கீழே போற ஆடை வந்து ஆஃப் பண்ணுங்க. அது வந்து இட் cannot be done. நான் வேணா அது வந்து சைஸ் வேணா நான் வந்து சின்னது பண்ணிடுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, நான் வேணா சைஸ் வேணா சின்னது பண்றேன். This is something which is mandatory டா. இதுக்கு மேல அது சைஸ் சின்னதே பண்ண முடியல. இது ஓகேவா? சரி, ஓகே. நீங்க வந்து போன் வந்து வெர்டிகலா வச்சுக்காம ஹரிசாண்டலா வச்சு பாருங்க. ஓகேவா? ஓகே. சோ லைக் திஸ். இப்போ வந்து அல்கைல், அல்லைல் அண்ட் பென்சைல் நம்ம வந்து பார்க்க போறோம். அல்கைல் குரூப்னா என்ன, அல்லைல் குரூப்னா என்ன, பென்சைல் குரூப்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ ஈஸியா இதோ கவனிங்க. CH2OH அப்படின்னு இருந்தாலும் யூ கேன் பார்த்தோன்னே நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது வந்து பிரைமரி அப்படின்னு. CHOH அப்படின்னு இருக்கிறப்பவே அது செகண்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீதி 2 ஹைட்ரஜன்
alkyl group-ஆல attach ஆகி இருக்கு. COH அப்படின்னு இருந்தாலே we can easily identify it is a tertiary alcohol. ஓகேவா? So இப்போ allyl benzyl அதே மாதிரி தான், சேம் தான். ஓகே, அல்லைல்னா என்னது? டபுள் பாண்ட் பீட்டா கார்பன்ல இருக்குமா ஆல்பா கார்பன்ல இருக்குமா? தூங்கிராதீங்க. அல்லைல்னா என்னதுடா? டபுள் பாண்ட் வந்து பீட்டால இருக்குமா இல்லனா ஆல்பா கார்பன்ல இருக்குமா? டபுள் பாண்ட் will be in beta carbon. ஓகே, டபுள் பாண்ட் will be in beta carbon. ஓகேவா? வினைல் அப்படினா வந்து நமக்கு ஆல்பா கார்பன்ல டபுள் பாண்ட் வந்து இருக்க போகுது. ஓகே, சோ சாட் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து செத்து போன மாதிரி வந்து இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் நல்லா இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? எவ்ரிபடி இன்டராக்ட் இன் சாட் செக்ஷன். ஓகே, சூப்பர். இந்த IUPAC நாமென்க்ளேச்சர் மட்டும் நான் உங்களுக்கு டீடைலா நடத்த போறது கிடையாது. ஏன்னா நான் நடத்திடுவேன் ஆல்கஹாலுக்கு மட்டும். பட் நீ நிறைய பேருக்கு பேசிக்ஸே எனக்கு தெரியாது மேம், ரூல்ஸே தெரியாது மேம் அப்படி இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே 4 o'clock-க்கு ஆர்கானிக் உடைய பேசிக்ஸ் நான் JEE-க்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன், which is the same. You can attend that. ஓகேவா? சம. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். இங்க நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னது? ஆல்கஹால், which is OH குரூப். கரெக்ட்டா? அது யாரு கூட அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா நம்ம கார்பன் கூட அட்டாச் ஆகி இருக்கு. ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் இங்க வந்து sp3, ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இங்க sp3. ஓகேவா? சோ மொத்தமா 4 sp3 ஆர்பிட்டால் எப்படி எல்லாம் ஓவர்லாப் ஆகி இருக்கு. ஒரு sp3 ஆர்பிட்டால் s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட s ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகி இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனுடைய sp3 ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகி இருக்கு. மற்றது ரெண்டு பேருமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இருக்காங்க. வினைல்ல பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் இருக்கா மேம்? ஓ, அதுதான் கேக்குறீங்களா? வினைல்ல வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரிலாம் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாரு. So coming to the vinyl. So இப்போ இந்த vinylல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி வந்து இருக்காது. ஓகே, so because எனக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா I have double bond with the alpha carbon. double bond எனக்கு இங்க alpha carbonல இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இங்க என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சிங்கிள் பாண்ட் போடவே முடியாது. நீ கவனிங்க, நான் இந்த ஹைட்ரஜனை தூக்கிடுறேன், இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்ணலாம், CH3 போடலாம். ஓகேவா? சோ எனக்கு இதுல வந்து என்ன கிடைக்காது, பிரைமரியோ செகண்டரியோ டெர்ஷரியோ கிடைக்காது. ஓகேவா? சோ வினைல்ல இட் இஸ் நாட் பாசிபிள். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிரும். ஓகேவா? சோ இப்போ preparation of alcohol, preparation of alcohol. ஓகே, சோ எப்படி எல்லாம் ஆல்கஹால்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்? அல்கைல் ஹாலைட்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். குளோரோமீத்தேன், புரோமோமீத்தேன், அயோடோஈத்தேன், இந்த மாதிரி அல்கைல் குரூப்ல ஹாலோஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் அட்டாச் ஆகி இருக்காங்க. அதுதான் அல்கைல் ஹாலைட். ஆல்கீன்ஸ்ல இருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம், ஆல்கீன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம், டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து. கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். 11th நீங்க கிரிக்னார்ட் ரியேஜென்ட் பத்தி படிச்சீங்களா? படிக்கலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து RMgX. ஆர்னா என்னது? அல்கைல் குரூப். Mg மெக்னீசியம். அடுத்து X வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய X கிடையாது, X வந்து ஹாலோஜன். சரியா? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அந்த ஹாலோஜன்ஸ் தான் நம்ம இப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். சோ RMgX, what do you call it? alkyl magnesium halide. ஓகே, இதுதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஆக்சுவலி இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்போனில் காம்பவுண்ட்ஸ். கார்போனில் காம்பவுண்ட்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க? நமக்கு வந்து ஆல்டிஹைட்ஸ் வரும். 11th ஒண்ணுமே படிக்கல, பரவாயில்ல, இப்போ படிங்க, அவ்வளவுதான். ஓகேவா? நத்திங் ரிக்ரெட், நத்திங் இஸ் தேர் டு ரிக்ரெட். இப்போ படிங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் கார்போனில் காம்பவுண்ட்ஸ், இந்த ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அதெல்லாம் தான் வந்து கார்போனில் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்றது மூலமா ஆல்கஹால்ஸ் வந்து கிடைக்குது. Now coming to hydroboration, டைபோரின் கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, புரியலையா? பரவாயில்ல, ஒரு ரியாக்ஷனும் இன் டீடைலா படிக்கலாம். அல்கைல் ஹாலைட் இருக்குடா, RX இருக்கு. சரியா? அல்கைல் ஹாலைட். சோ இந்த அல்கைல் ஹாலைட நான் என்ன பண்றேன்? டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஹீட் பண்றேன். டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். 12th கூட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், பட் காலேஜ் சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேம். என்ன கஷ்டம்? 12th நல்ல மார்க்ஸ் சூஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கிட்டா இருக்கிறதே பெஸ்ட் காலேஜ் போய் படிக்க போற, அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுதா? எஸ்.
ஸோ அதுதான் லாஸ்ட் மினிட்ல வந்து இல்ல கதறிட்டே இருக்காதீங்க, முன்னாடில இருந்தே படிக்க ஆரம்பிங்க. பிஃபோர் ஈவன் த ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டடி. ஏன்னா நீ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவ ஒரே ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, நான் கிளாஸ் நடத்துவேன், நீ கிளாஸும் வர முடியாது, ஸ்கூல் டெஸ்ட்டுக்கும் முழுசா படிக்க மாட்டேன், இந்த டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. இது நான் உங்களுக்கு இப்போ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யூ ஹேவ் ஃபேஸ்ட் இட் இன் 10th ஸ்டாண்டர்ட், யூ ஹேவ் ஃபேஸ்ட் த சேம் இன் 11th ஸ்டாண்டர்ட். கரெக்டா? இப்போவே முடிச்சுக்கோ சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போவே அட்லீஸ்ட் மிட் டர்ம் போர்ஷனை தரவு பண்ணிடு. ஓகே? இல்லைனா நான் காலையில் இன்னைக்கு கிளாஸ் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஏன் வைக்கிறேன்? பிகாஸ் ஐ நோ ஒன் ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் உனக்கு தான் கஷ்டம், எனக்கு ஈஸி, உனக்கு கஷ்டம். புரிஞ்சுதா? ஓகே வாங்கப்பா. ஸோ இப்போ RX அல்கைல் ஹாலைடு இருக்கு, நான் அதை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போட்டு ஹீட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் எப்பயுமே, ஏன்னா சோடியம் எலக்ட்ரோ பாசிட்டிவ், ஹாலோஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ சோடியம் அந்த எக்ஸ் கூட சேர்ந்து NaXஆ வெளியில போயிடும். ஓகே, NaXஆ வெளியில போயிடும். மீதி என்ன இருக்கீங்க, எனக்கு இங்க ஒரு அல்கைல் குரூப் OH குரூப் ROH கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு நான் நேற்றுக்கு ஆன்சர் பண்ண சொன்னேன், எல்லாருமே ஆன்சர் பண்ணீங்களா? CH3Cl குளோரோ மீத்தேன் எடுத்துட்டு இருக்கேன். அதை நான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ Naவும் Clவும் சேர்ந்து NaClஆ வெளியில போயிடுவாங்க. அப்போ மீதி என்ன இருக்கு? CH3OH. அப்போ மெத்தனால் எனக்கு மெத்தால் ஆல்கஹால் எனக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. அடுத்த ரியாக்ஷன் பாருங்க. வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ரியாக்ஷன்? எவ்ரிபடி இஸ் ஸ்லீப்பி இன் த கிளாஸ் ரைட் நவ் அப்படின்னு எனக்கு தோணுது. வேதாந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முதல்ல JEE பேசிக்ஸ் முடிச்சு JEE மெயின்ஸ் முடிச்சு அப்புறமா JEE அட்வான்ஸ் போலாம். ஓகேவா? நான் இப்போ JEE அட்வான்ஸ் ரீச் பண்ண போதில்லை. எத்தனை நாளா? கரெக்டா? Naவும் BRும் சேர்ந்து NaBrஆ வெளில போயிடும். அப்ப CH3 CH2OH தான் எனக்கு மீதி இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? CH3 CH2OH. ஓகே, ஸோ எத்தனால் will be our product. எத்தனால் தான் நம்மளுடைய ப்ராடக்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் undergoes SN2 மெக்கானிசம். இதுவே செகண்டரி டெர்ஷரிலாம் நமக்கு வந்து SN1 மெக்கானிசம் பண்ணாதான் நமக்கு செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதெல்லாம் கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்கலாம். கிளாஸ் நடத்துறப்பவே அப்பப்போ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்லாம் கேட்கப்படும் என்று நான் சொல்லிடுவேன். சரியா? ஓகே, இப்போ ஆல்கீன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். என்ன மாதிரி ஆல்கீன்ஸ் எடுத்துக்கிறோம்? சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸா அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸா? we are taking unsymmetrical alkenes. ஓகே, unsymmetrical alkenes அப்படினா இந்த addition reactionல it undergoes what rule? It undergoes Markovnikov's rule. கரெக்ட்டா? Markovnikov's rule அப்படினா வந்து என்னது? இப்போ across the double bond carbon நீங்க பார்க்கணும். across the double bond carbon நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படினா பார்க்கணும். சோ இங்க பாருங்க, across the double bond பாருங்க. எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க வந்து நமக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க இந்த நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆகும். ஐ அம் ஆடிங் வாட்டர் ஹியர். வாட்டர் எப்படி அயனைஸ் ஆகும்? HOH அப்படின்னு அயனைஸ் ஆகும். சோ H வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆட் ஆகும், OH வந்து இங்க ஆட் ஆகும். ஏன்னா இங்க CH2 ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஓகே, the negative part is the nucleophile. Yes, correct. I am doing this in presence of concentrated sulfuric acid. So நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா we are getting this as the product. இப்போ ஒரே ஒரு விஷயம், ஈத்தீன் யூஸ் பண்ணக்கூடாதா? ஈத்தீன் வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஈத்தீன் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணலாம், கவனிங்க. அது ஆனா மார்கோனிகாஃப்ஸ் ரூல்ல அதுக்கு தேவையே இல்லை. CH2 டபுள் பாண்ட் CH2 இதுல நீங்க வந்து வாட்டர் ஆட் பண்றீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க உங்களுக்கு OH. CH3 CH2OH எத்தனால் கிடைக்கும். சோ சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல பிரச்சனையே இல்லை, நீ HOH மாத்தி போட்டாலும் அதே ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் தான் பிரச்சனை, நீ மார்கோனிகாஃப்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும். சிமெட்ரிக்கல் ஆல்கீனுக்கு அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. ஓகே, சூப்பர். சோ இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சீனியர்ஸ் நிறைய பேர் வந்து சம மார்க் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 மே வந்து சென்னை அண்ணா நகர்ல. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாழ் சாரும் ஆஷா மேமும் வருவாங்க. யாழ் சார் அண்ட் ஆஷா மேம் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அண்ட் மதுரை 27th and 29th வந்து இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாழ் சார், ஆஷா மேம் அண்ட் ஸ்ராவணி மேம் எல்லாருமே வருவாங்க. சரியா? ஓகே, ஸோ this is the places. டெஃபினட்டா வாங்க. தீமினல் பேட்ச், லாஸ்ட் இயர் தீமினல் பேட்ச்ல சூப்பர் டூப்பர் ரேங்க் எடுத்தவங்க அவங்க எல்லாருமே. ஓகே, 597,
588, 590, like 200 out of 200 cut off, 199 cut off இப்படியெல்லாம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து நேரில் மீட் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்க எப்படியெல்லாம் படித்தாங்க அப்படிங்கிற ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் நேரில் இன்டராக்ட் பண்ணலாம். ஓகேவா? சரியா? ஓகேடா, டன், சூப்பர். இப்போ நம்ம அடுத்து போகலாமா? கவனிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போக போகிறோம். ஓகே, இப்போ எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்க ரெடியா? எல்லாருமே இப்போ வந்து நோட்ஸ் எடுத்துக்க ரெடியா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கவனிங்க, எல்லா டவுட்ஸ்க்குமே நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் நடத்த போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். ஸோ அது வந்து என்னது அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் ஆல்கஹால். I am going to prepare alcohol from Grignard reagent. From Grignard reagent. Okay, so நான் alcohol வந்து எதிலிருந்து prepare பண்ண போறேன் அப்படின்னா Grignard reagentல இருந்து prepare பண்ண போறேன். Okay, so what is this Grignard reagent? யாருக்கா தெரியலனா திருப்பி எழுதி வச்சுக்கோங்க. RMgX, alkyl magnesium halide. Okay, alkyl magnesium halide. முதல்ல இந்த ரியாக்ஷனுடைய ஸ்கீம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு ரியாக்ஷன்னா ஸ்கீம், உனக்கு அந்த ஸ்கீம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். ஓகே, அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். என்னது அப்படின்னா, alkyl halide இருந்து எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணோம், என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணோம் சொல்லுங்க. alkyl halide கூட என்ன ஆட் பண்ணி நம்ம வந்து ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்? குயிக்லி ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா இதுதான் நம்ம மறக்கிறது. டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. அங்க என்ன ஆச்சு, அந்த சோடியமும் அந்த ஹாலோஜனும் வெளில போயிடுச்சு, அல்கைல் குரூப்பும் OH சேர்ந்து ROH ஃபார்ம் பண்ணுச்சு. கரெக்டா? ஓகே, ஆல்கீன்ஸ் கூட என்ன ரியாக்ட் பண்ணும்? ஆல்கீன்ஸ் கூட என்ன ரியாக்ட் பண்ணும் ஆல்கஹால் கிடைக்க? ஃபாஸ்டா? எனக்கு தான் லைவ் சாட் ஸ்லோவா வருதா, இல்ல நீங்கலாம் வந்து ஒரு தூக்க கலக்கத்துல இருக்கீங்களா தெரியலையே. வாட்டர் பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். வெறும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்லாதீங்க, வாட்டர் பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, சோ அப்பதான் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிறதுல ஹைட்ரஜனும் கம்மியா இருக்கிறதுல இந்த நியூக்ளியோஃபைலும் போய் ஆட் ஆக போகுது. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிங் டு த கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல என்ன ஸ்கீம் நல்லா கவனிங்க. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் RMgX எடுத்துக்கிறேன். அதை நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா ஆல்டிஹைடு குரூப் CHO. யாருக்காச்சும் CHO தான் ஆல்டிஹைடுனா தெரியாது அப்படின்னா கூட எழுதி வச்சுக்கோங்க. அதை நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்டிஹைடு குரூப் கூடயோ இல்ல கீட்டோன் குரூப் கூடயோ ரியாக்ட் பண்றேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்? இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதில் 2 ஸ்டெப்பாக நடக்கும். நான் ட்ரை ஈத்தர் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்டாக கிடைக்கும். இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்கள வந்து நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவேன். ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹைட்ரா அப்படின்னா வாட்டர், லைசிஸ் அப்படின்னா பிரேக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து பாண்டை பிரேக் பண்றேன். வாட்டர் யூஸ் பண்ணி நான் பாண்டை பிரேக் பண்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஹைட்ராலிசிஸ் கிடையாது. அவங்கலாம் நார்மல் ஹைட்ராலிசிஸ் கிடையாது கைஸ். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஸோ நான் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்கஹால் கிடைக்குது. இதுதான் வந்து ஸ்கீம். இந்த ஸ்கீமை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கிளியர்? டன்பா. ஸோ கரெக்டா வந்து லிசன் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் கூட ரியாக்ட் பண்றோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்போ ட்ரை ஈத்தர் கூட ரியாக்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அப்புறமா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். we are getting alcohol. இப்போ இது வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வேற வேற ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கமிங் டு primary alcohol. ஓகே, ஸோ கரெக்டாக லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த பிரைமரி ஆல்கஹாலை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வாட் ஐ ஹாவ் டு டூ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ CH3MgBr. ஓகே, ஸோ மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு.
பேர் தெரியலனா எழுதிக்கோங்க. மீத்தைல் மெக்னீசியம் புரோமைடு. இதுதான் என்னது அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட். மேம் நீங்க கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுறது லைட்டா புரியல. ஓகேடா, ஓகே ஜனா, எக்ஸாம்பிள் சொல்லி நடத்துறேன்டா. ஓகே டன். சாப்டர் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டேன்டா. சாப்டர் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டேன். சரியா? ஓகே. ஸோ கவனிங்க, இதுதான் என்னுடைய கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இது வந்து யார் கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் ஆல்டிஹைட். என்ன ஆல்டிஹைட் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட். நல்லா கவனிங்க, ஃபார்மால்டிஹைட். ஸோ விச் இஸ் HCHO. இதுதான் என்னது அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபார்மால்டிஹைட். இதுதான் ஃபார்மால்டிஹைட். ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அடுத்த ஸ்டெப்பில் ஐ எம் ட்ரீட்டிங் இட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இந்த ஒரு ரியாக்ஷன் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப 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 ஈஸி. ஓகே. ஸோ இப்போ இந்த CH3MgBr இருக்கு இல்லையா? ஓகே. இந்த CH3MgBr இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கோங்க. CH3MgBr you just break it. இந்த மித்தாயில் குரூப் தனியாகவும் MgBr தனியாகவும் பிரிச்சுக்கோங்க. நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், இந்த மித்தாயில் குரூப் இருக்கு இல்லையா, அந்த மித்தாயில் குரூப் சி அந்த கார்பன் நேரா போய் இந்த கார்பன்ல போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இந்த MgBr பார்ட் இருக்கு இல்லையா, இந்த MgBr பார்ட் போய் இந்த ஆக்சிஜன்ல போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் ஸ்கீமா. அடுத்தடுத்துலயும் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு நடக்க போகுது. ஓகேவா? டன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. மித்தாயில் குரூப் தனியாகவும் CH3 குரூப் அழிஞ்சிட்டான் ஏலே CH3 குரூப் தனியாகவும் MgBr தனியாகவும் பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த CH3 கொண்டு போய் கார்பனோட ஆட் பண்ணிடுங்க, MgBr கொண்டு போய் ஆக்சிஜனோட ஆட் பண்ணிடுங்க. ஓகே. தமிழ்லையும் எழுதுங்க. நான் வந்து சத்தியமா எனக்கு வந்து தமிழ்ல அவ்வளோ ஒரு ஃப்ளோவா வந்து எழுத தெரியாததுக்கு வந்து நான் வந்து வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், அசிங்கப்படுறேன். அதை நான் வந்து ஓப்பனா ஒத்துக்கிறேன். சரியா? பிகாஸ் நான் வந்து தமிழில் 11th 12th நான் படிக்கல. 10th வரைக்கும் தான் நான் தமிழ் எடுத்தேன். 11th 12th நான் படிக்கிறேன். அப்புறம் வந்து காலேஜில் கொஞ்சம் நான் தமிழ் எடுத்தேன். ப்ளஸ் நான் தமிழ் மீடியமில் நான் படிக்காததுனால மிஸ் பண்ணிட்டேன் அந்த சான்ஸ் எல்லாம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் அவ்வளோ சரளமாக எனக்கு எழுத வரல. ஆனால் வந்து நான் கற்றுக்கிறேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ஓகேவா? நீங்களுமா எனக்கும் அது வந்து நம்ம கேவலப்படணும்டா. தமிழ் வராது, தமிழ் தெரியாது அப்படின்னா வந்து நம்ம சொல்றதுக்கு கேவலப்படணும். யாருக்கெல்லாம் வந்து தமிழ்ல எழுத தெரியாது, அவ்வளோ சரளமா எழுத தெரியாது, யாரெல்லாம் இருக்கீங்க சேட்ல அப்படி? மேம் நான் தமிழ் தான் மேம், தமிழ்நாடு தான் மேம், ஸ்கூல்லையும் நான் தமிழ் தான் எடுத்து படித்தேன், ஆனால் எனக்கு தமிழ்லலாம் வந்து எனக்கு எழுத தெரியாது, அவ்வளோலாம் சரளமாக வந்து ஒரு எழுதுங்க. எப்படி உங்கள் 12 இப்போ கடந்த ஆண்டு எப்படி போடுது அப்படின்னு வந்து எழுதுங்கன்னு பேப்பரை கொடுத்தா வந்து அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவோம் மேம் அப்படிங்கிறவங்களாம் யாரு? மீ. நானும் தான், என்னையும் சேர்த்துக்கிறேன். அப்படி சொல்றவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மலாம் வந்து தலை குனியணும். ஓகேவா? கத்துக்கோங்க தயவு செய்து. நிறைய நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் படிங்க, நிறைய எழுதுங்க. நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா carries sign while breaking methyl and ஆமாடா it carries sign, பட் நம்ம அந்த சைன்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம், ABCD அவ்வளோதான். ஓகேவா? ஆல் ஹாலஜன்ஸ் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். we are Tamilians but we don't know தமிழ். ரொம்ப பெருமை ஆமாம், அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணது. நம்ம வந்து தமிழ் தெரியாது அப்படின்னா நம்ம வந்து தலை குனியணும், நம்ம வந்து பெருமையாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்கிட்ட கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ தமிழ் தெரியாது, சரி அப்போ இங்கிலீஷில் செம ஃப்ளூயன்சியா? இங்கிலீஷில் வந்து சத்தியமாக ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து சப்டைட்டிலே போடாத அளவுக்கு பார்த்துருவீங்களா? ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கொடுத்தா உங்கள் கையில் தமிழ் நியூஸ் பேப்பரை சரளமாக படிக்க முடியாது, அதை எழுத முடியாது. சரி ஓகே. அப்போ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கொடுக்குறேன், நெட்டே யூஸ் பண்ணாமல் டிக்ஷனரியே யூஸ் பண்ணாமல் எல்லா வார்த்தைக்குமே அப்போ அர்த்தம் தெரியுமா? அதுவும் தெரியாது. சரி ஓகே. அப்போ ஃப்ரெஞ்சு தெரியுமா? அதுவும் தெரியாது. சான்ஸ்கிரிட் ஹிந்தி தெரியுமா? அதுவும் தெரியாது. ஸோ வந்து இல்லை எதுவுமே உருப்படியாக தெரிஞ்சுக்காம அப்போது 14 இயர்ஸ் நம்மளாம் என்ன படித்தோம், லாங்குவேஜில் என்ன படித்தோம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ணுது இல்லையா?
புரியுதா? ஸோ வேக் அப். இது வந்து நமக்கு நீங்கள் 11th 12th இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு 12th டைம் இருக்குல்ல, உங்கள் தமிழ் புக்கு ஆர் நீங்கள் வாட் எவர் லாங்குவேஜ் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை செமையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக படிங்க. ஓகேவா? ஏன்னா இது எப்படி தெரியுமா, உன் பிரெயினுக்கு வந்து அது எப்படி தெரியுமா, நீ நிறையா படிக்கிறது உன் பிரெயினுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்காது. நீ கெமிஸ்ட்ரி படிக்கிறியா, கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணு, தமிழை போய் படி, இங்கிலீஷை போய் படி. நீ அதெல்லாம் வந்து இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிச்ச அப்படின்னா அது வந்து உனக்கு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும், பிரேக் மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு அப்படின்னு படிக்காத, சும்மா தெரிஞ்சுக்க, சும்மா ஜாலியாக அப்படின்னு சும்மா படிச்சு பாரு. உனக்கு எக்ஸாமில் வந்து இல்லை நீ அவ்வளோ எழுதுவ, நிறையா எழுதுவ. இதுதான் நான் வந்து என்னுடைய பிஎஸ்சி எம்எஸ்சி அப்போலாம் வந்து ட்ரை பண்ணேன். ஓகே, பிஎஸ்சி எம்எஸ்சி அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் காலையில் ஒரு 3 கிளாஸ் இருக்கும். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் எந்த கோர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணால் என்ன கோர்ஸ் வேணால் எடுத்து படிக்கலாம். ஸோ நான் வந்து தமிழ் எடுத்தேன், ஃப்ரெஞ்ச் எடுத்தேன், சான்ஸ்கிரிட் எடுத்தேன், 3த்துலேயும் ஒன்று வந்து எடுத்தேன். ஆனால் நமக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நம்ம பிரெயினை வேறு விதமாக ஓட வைக்கும்ல, அப்படி இல்லாமல் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் லைக் தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜ் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை, பிரெயினில் டோட்டலி ஒரு வேற பார்ட்டில் தான் வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீ லாங்குவேஜ் நிறையா வந்து எந்த அளவுக்கு நீ வந்து இன்வால்வ் ஆகி ரசிச்சு ருசிச்சு நீ படிக்கிறியோ அந்த அளவுக்கு வந்து த வே யுவர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மாறும். என்னோட கிளாஸ்ல 2 பேர் வந்து இருக்காங்க, அவங்க வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து என்னது அப்படின்னா பிசிக்ஸ்ல தான் வந்து அந்த 4th இயர் வரைக்கும் படிச்சாங்க. பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி 1 இயர் படிச்சாங்க. இப்படி ஈவினிங்கா சும்மா தமிழ் கிளாஸு ஆர்ட்ஸ் கிளாஸ் எடுத்து அப்படியே அவங்க ஸ்ட்ரீமே மாத்திட்டு போயிட்டாங்க, அப்படியே தமிழுக்கே மாறி போயிட்டாங்க, ரொம்ப பிடிச்சி போய். ஓகேவா? அதனால வந்து எது படிச்சாலும் வந்து ஒழுங்கா படிங்க. செய்வன திருந்த செய். தப்பா அதுவும் கரெக்டா சொன்னது செய்வினேன்னு சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ படிக்கிறத ஜாலியா படி, என்ஜாய் பண்ணி படி. பிடிக்கலையா படிக்காத. ஓகே, எக்ஸாம்காக யாருமே படிக்காது, எக்ஸாம்காக மார்க்குக்காக படிக்காத. மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு நினச்சி நீ படிச்சேன்னு வச்சுக்கோ, மிட் டேர்மோட மறந்துடும். அதான் தியரி. மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு அப்படின்னு நினச்சி நீ படிச்ச அப்படின்னா மிட் டேர்மோட அது மறந்துடும். குவார்டர்லி நினச்சி படிச்சா அது குவார்டர்லியோட மறந்துடும், பிரெயின் டெலீட் பண்ணிடும். ஓகேவா? அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு நினச்சி படிச்சா பப்ளிக் வரைக்கும் ஞாபகம் இருக்கும் மேம், இதோ பப்ளிக் முடிஞ்சோன்னு மறந்துடும். திருப்பி நீட்டுக்கெலாம் நீ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எதையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சிங்க அப்படின்னா லாங் டேர்மில் உன் மெமரி வந்து என்ன பண்ணி வைக்கும் அப்படின்னா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரியா? நம்ம பாட்டு கற்றுக்குறோம், ஒரு படத்தை பார்க்குறோம், அதெல்லாம் மறக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணுறது இல்லை. படிக்கிறப்பவே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இது நான் எக்ஸாமுக்காக தான் படிக்கிறேன், அது வரைக்கும் ஞாபகம் இருந்தால் போரும் அப்படின்னு தான் நீ உன் பிரெயினில் ஸ்டோரே பண்ணுற. தட்ஸ் வை த மொமெண்ட் வி ரைட் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம வெளில வந்த ஸ்பீடுக்கு நமக்கு எல்லாமே மறந்து போயிடுது. ஸோ சேஞ்ச் யுவர் இன்டென்ஷன். படிக்க உட்கார்றப்போவே அந்த இன்டென்ஷனை என்ன பண்ணிக்கோ அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கோ. சரியா? ஸோ இனிமேல் நம்ம கிளாஸஸ்லாம் எதுக்கு வரும்? இனிமேல் கிளாஸஸ் எதுக்கு வரும்? 600 out of 600 வாங்குறதுக்கா, 200 வாங்குறதுக்கா, 200 கட் ஆஃப் வாங்குறதுக்கா, கெமிஸ்ட்ரியில சென்டம் வாங்குறதுக்கா? அதெல்லாம் இல்லை. எதுக்கு வரும்? கத்துக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதோட ஒரு சைடு எஃபெக்ட் தான் என்னது அப்படின்னா மார்க்கலாம். சரியா? நல்லா கத்துக்கிட்டோம், நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல ஆஃப்கோர்ஸ் நல்லா எழுதிடுவோம், அப்போ மார்க்கும் தானாவே வந்துடும். ஸோ மார்க்குக்காக படிக்காத. இதை இன்னைக்கு ஒரு ரூலா வச்சுக்கோ. எனக்கு நடத்ததை தாண்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மார்க்குக்காக படிக்கவே படிக்காத. ரிசல்ட்டை பத்தி யோசிக்காது. நீ மார்க்கை பத்தி யோசிச்சாலும் மார்க்கை பத்தி யோசிக்காட்டியும் உனக்கு வரப்போற மார்க் சேம் தான். ஓகே, அகைன் நான் டீச் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ யா லெட்ஸ் பிகின். வாங்கப்பா. ஸோ நம்ம இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ பிரைமரி ஆல்கஹாலை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? CH3MgBr. வாட் இஸ் CH3MgBr வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மிதாயில் மெக்னீசியம் ஹாலைட் கிரிக்னாட் ரியேஜென்ட். இது வந்து நம்மளுடைய ஃபார்மால்டிஹைட் HCHO. யாரும் எதுவும் பேசாதீங்க, வாங்க கவனிங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த HCHO ஃபார்மால்டிஹைட் இருக்கு. நம்ம இதை வந்து பிரேக் பண்ணுங்க. இது வந்து பார்ஷியல் பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? இது கண்டிப்பாக பார்ஷியல் பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ என்ன ஆகும்? ஆப்போசிட் சார்ஜில் தான் நமக்கு போயிட்டு அட்டாச் ஆக போகிறாங்க. இந்த CH3 குரூப் போய் கார்பனில் போயிட்டு ஆட் ஆகிடும், இந்த MgBr போயிட்டு ஆக்சிஜனில் போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வில் ரைட் த ப்ராடக்ட். நல்லா கவனிங்க. HCHO.
டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆக்சிஜன்ல தான் MgBr வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுதே, அதனால தான். ஸோ நல்லா கவனிங்க, இந்த கார்பன்ல வந்து யார் வந்து ஆட் ஆகுறாங்க, CH3 குரூப் வந்து ஆட் ஆயிடுது. இந்த ஆக்சிஜன்ல பாத்தீங்க அப்படின்னா MgBr வந்து ஆட் ஆயிடுது. ஆக்சிஜன்ல MgBr வந்து ஆட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ தட் நமக்கு என்ன ஆகுது, we get the product. ஓகே, ஸோ இது ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு இன்டர்மீடியேட் தான். இந்த இடத்துல we are using dry ether. இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றேன். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஆசிட் ஹைட்ராலிசிஸ்னா எப்பயுமே H+ அப்படின்னு முடியும். ஏன்னா ஆசிட் வந்து இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயான் இல்லையா? ஸோ H+. ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ்னா கண்டிப்பா வாட்டர் வந்து இருக்க போகுது. which is வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாண்டை பிரேக் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எப்படி வந்து இந்த இடத்துல வந்து பாண்ட் வந்து பிரேக் ஆக போகுது அப்படின்னா just break the bond like this. break the bond like this. so ஒண்ணுமே இல்லப்பா, இங்க வந்து H, நல்லா கவனிங்க, இங்க வந்து H, இங்க வந்து OH போட்டுக்கோ, அவ்வளவுதான். கவனிங்க, இங்க வந்து ஒரு இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும், இங்க OH ஆட் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், நல்லா கவனிங்க, CH3, இது என்னது CH2 வா, இது என்னது CH2 வா, இது என்னது OH. எத்தனால், இது என்னது MgBrOH. இது நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இந்த மெக்னீசியம்ல தான் நமக்கு புரோமினோ இருக்கு, OH இருக்கு, MgBrOH பாண்ட் ஆகி இருக்கு. கிளியர்? எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம செகண்டரி அண்ட் டெர்ஷரி இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, டண்டா, சூப்பர். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய பிரைமரி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. we are using formaldehyde. இப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா I am going to use the secondary alcohol. நான் என்ன பண்ண போறேன், செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போறேன். once more நான் இப்போ அடுத்து நடத்துறப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், சரியா? டண்டா, சூப்பர். ஒன்ஸ் மோர், அதான் நான் இது நடத்துறப்போ உங்களுக்கு அது வந்து ஈஸியா புரியும். கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால்ஸ் வித் ஐடென்டிக்கல் அல்கைல் குரூப், இல்ல பெஸ்ட் வெறும் ஒரு செகண்டரி ஆல்கஹால் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். அப்போ நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட I am going to take acetaldehyde. I am going to take acetaldehyde. ஓகேவா? ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 ethyl குரூப் எடுத்துக்கிறேன், ethyl magnesium bromide. ஓகே, ஸோ நான் இங்கே ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்க போறது இல்லை. செகண்டரி ஆல்கஹாலுக்கு வாட் ஆர் வி கோயிங் டு டேக், we are going to take acetaldehyde. ஓகே, நம்ம வந்து இதில் வந்து என்ன எடுத்துக்கிறோம், acetaldehyde எடுத்துக்கிறோம், which is CH3 CHO. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், அதே மாதிரி தான் RMgX எனக்கு பாண்ட் இப்படி க்ளீவ் ஆகும், CH3 CH2 குரூப் வந்து கார்பன்ல ஆட் ஆகும், MgBr போய் ஆக்சிஜன்ல ஆட் ஆகும். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டை எழுதிடலாம். ட்ரை ஈத்தர். இப்போ என்ன ஆகுது நமக்கு, CH3 CHO இருக்கா, கார்பன்ல நமக்கு CH3 CH3 குரூப் போய் ஆட் ஆயிடும், அண்ட் இங்க இருக்கிற ஆக்சிஜன்ல நமக்கு MgBr போயிட்டு ஆட் ஆயிடும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்ல ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த HOH போயிட்டு நமக்கு வந்து ஆட் ஆக போறாங்க. ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு பிரேக் த பாண்ட், அவ்வளோதான். இங்கே OH போட்டுக்கோங்க, இங்கே H போட்டுக்கோங்க, டன், முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. வாட் ப்ராடக்ட் வி ஹவ் காட், தெரியாதுடா, வெற்றி பேட்ச் டைமிங் தெரியாதுடா, பார்த்து சொல்றேன். ஆமா, நீட் போர்ஷன்ல இது இருக்கு, எப்படி இல்லாம இருக்கும் ஜோரோ. ஸோ கவனிங்க, இங்க என்னப்பா CH3 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு CH3 CH2 குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது CHOH.
ஸோ இது என்ன ஆல்கஹால்? ஒரு செகண்டரி ஆல்கஹால் எனக்கு ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. CHOH இல்லையா, 2 அல்கைல் குரூப் இருக்கு. ஸோ ஐ ஹவ் காட் செகண்டரி ஆல்கஹால் as the product. ப்ளஸ் கீழே எனக்கு என்ன இருக்கு? MgBrOH இருக்கு. ஓகே, MgBrOH எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ இது செகண்டரி ஆல்கஹால். இப்போ நீங்க வந்து கேட்கலாம், மேம் எனக்கு இந்த அல்கைல் குரூப் ஐடென்டிக்கலா இருக்கணும்னா அப்ப நான் என்ன பண்ணணும்? இப்போ இங்க பாரு, இங்க வந்து அல்கைல் குரூப் CH3 மித்தாயில் குரூப் இருக்குமா, இங்க வந்து இத்தாயில் குரூப் இருக்குமா. எனக்கு ரெண்டுமே வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மித்தாயில் குரூப் இருக்கிற மாதிரி ஒன்று வந்து சொல்லுங்க மேம் அப்படின்றீங்க. ரெண்டுமே வந்து மித்தாயில் குரூப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா அதே தான், செகண்டரி ஆல்கஹால் வித் ஐடென்டிக்கல் alkyl group. Secondary alcohol with identical alkyl group. Okay, so yeah, இப்போ வந்து இதை வந்து சால்வ் பண்ணலாம். நல்லா கவனிங்க. 2 molecules of CH3 MgBr நான் வந்து எடுத்துப்பேன். 2 molecules of CH3 MgBr நான் வந்து எடுத்துப்பேன். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to react it with அதே தான். ஆனா சாரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா அசிட்டால்டிஹைட் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. So what have we taken here? இங்க வந்து நம்ம அசிட்டால்டிஹைட் எடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இத்தாயில் மெத்தனோயேட் எடுத்துக்க போறோம். இதுல வந்து பாருங்க, நம்ம இத்தாயில் மெத்தனோயேட். What is this ethyl methanoate? என்னது அப்படின்னா நல்லா கவனிங்க. இத்தாயில் குரூப் என்னதுடா? ரெண்டு கார்பன் வந்து இருக்க போகுது. மெத்தனோயேட் அப்படினாலே you all know it is OCH3. கரெக்ட்டா? it is OCH3. ஓகே, சோ இந்த இத்தாயில் மெத்தனோயேட் அப்படிங்கிறது வந்து என்ன குரூப்? நமக்கு it is CH கவனிங்க, இதுல வந்து கார்பன் டபுள் பாண்டட் ஆக்சிஜன். ஓகே, சோ இதான் இத்தாயில் மெத்தனோயேட். ஓகே, சோ இத்தாயில் மெத்தனோயேட் கூட ஆட் பண்றப்போ என்ன ஆகும்? எப்பயும் போலதான் இங்க பாண்ட் வந்து நமக்கு இப்படி வந்து பிரேக் ஆக போகுது. சோ இந்த பாண்ட் வந்து எனக்கு இங்க பிரேக் ஆனதுக்கு அப்புறமா what will happen? இந்த MgBr எனக்கு இங்க போய் ஆக்சிஜனோட ஆட் ஆயிடும். MgBr போயிட்டு எனக்கு அங்க ஆக்சிஜனோட ஆட் ஆயிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த CH3 குரூப் போய் எனக்கு இது கூட ஆட் ஆயிடும். CH3 குரூப் போயிட்டு எனக்கு இது கூட ஆட் ஆயிடும். அப்போ நல்லா கவனிங்க, இதுல வந்து what you have to notice, இந்த MgBr and OCH3 எனக்கு வெளியில போயிடும். ஓகே, MgBr and OCH3 எனக்கு வந்து வெளில போயிடும். ஓகேவா? சோ அத மட்டும் கண்டிப்பா மறந்துடாதீங்க. MgBrம் இந்த OCH3 எனக்கு வெளில போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும்? நமக்கு ரெண்டு CH3 குரூப் இருக்கும். இங்க எனக்கு வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிடும் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் பண்றப்போ. சோ ரெண்டுமே நமக்கு இங்க சைமல்டேனியஸா வந்து பண்ணிடுவோம். கவனிங்க, புரியலனா பாருங்க. ட்ரை ஈத்தர் அண்ட் தென் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஓகே, சோ வாட் வில் ஹேப்பன் ஹியர் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க பாண்டை நீங்க க்ளீவ் பண்ணிடுங்க. சரியா? just break the bond like this. இந்த MgBr OCH3 அவங்க வெளியில போயிடுவாங்க. ஓகே, சோ இங்க எனக்கு வந்து என்ன ஆட் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆசிட் ஹைட்ராலிசிஸ்ல கூடிய ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். அப்போ what alcohol will get as the product அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்க CH இருக்கா, ரெண்டு CH3 குரூப் இருக்கா. சோ CH3 ஓகே, ரெண்டு CH3 குரூப் நம்ம இங்க எழுதிட்டோம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம அந்த OH வரப்போகுது, ஆல்கஹால் வரப்போகுது. ஸோ இது வந்து என்னது? திஸ் இஸ் அகைன் a secondary alcohol which is propan-2-ol. okay, which is what? propan-2-ol. okay, புரிஞ்சுதா? is that clear? is that clear for everybody? okay, so இப்போ இதுலயே நம்ம அதே மாதிரி அந்த சப் ப்ராடக்ட் வெளில போகுது. So now when you listen in the tertiary alcohol க்கு நம்ம Grignard reagent கூட tertiary alcohol prepare பண்ண Grignard reagent கூட நம்ம வந்து யாரை எடுத்துக்க போறோம்? okay, so to prepare the tertiary alcohol னா இந்த OH group attach ஆகி இருக்குறதுல வந்து யார் attach ஆகி இருப்பாங்க?
methyl methanoate தானே ஆமாண்டா சாரி ஸோ நீ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா யூ கேன் யூஸ் சேம் அசிட்டால்டிஹைட் நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா CH3 CHO அதே அசிட்டால்டிஹைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் யூ கேன் ப்ரிப்பேர் த சேம் ஐடென்டிக்கல் அல்கைல் குரூப்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ABCD சரியா ஓகேவா டன் ஆமா இத்தாயில் எத்தனோயேட் வராது மித்தாயில் மெத்தனோயேட் ஓகே டன் so now coming to the tertiary alcohol so tertiary alcohol க்கு வந்து we will use acetone okay so நல்லா கவனிங்க CH3 CO CH3 okay CH3 CO CH3 நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ketone யூஸ் பண்ணுவோம் acetone யூஸ் பண்ணுவோம் கவனிங்க it is going to react with CH3 MgBr அதே மாதிரி தான் பாண்ட் எனக்கு க்ளீவ் ஆகும் CH3 குரூப் அங்க போய் ஆட் ஆகும் MgBr இங்க போய் ஆட் ஆகும் we are treating it in presence of dry ether அப்ப என்ன ஆகும் இந்த C கார்பன்ல போயிட்டு நமக்கு இந்த CH3 குரூப் போயிட்டு ஆட் ஆயிடும் ஆல்ரெடி இங்க ரெண்டு CH3 குரூப் இருக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படினா OMgBr இப்போ இவங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படினா அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து acid hydrolysis பண்றோம் so we will break the bond here OH H appo you will get tertiary alcohol as the product plus MgBrOH அப்போ இது வந்து MgBrOH you get this as the product okay 10th class வந்து 11:30 க்கு 11:30 க்கு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 10th class இருக்கு okay சூப்பர் சோ இப்போ ஒரே ஒரு சம் அப் பார்த்தலாமா என்ன தெரியுமா எல்லாத்துலயும் மெக்கானிசம் இதான் பண்றோம் மெக்கானிசம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சோ இப்போ எனக்கு பிரைமரி ஆல்கஹால் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட RNGX கூட நான் வந்து யாரப்பா ரியாக்ட் பண்ணனும் சொல்லுங்க செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா கவனிங்க RMgX கூட நீங்க வந்து பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா என்ன ஆட் பண்ணனும் செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா யார் கூட ரியாக்ட் பண்ணனும் டெர்ஷியரி ஆல்கஹால் வேணும் அப்படினா அப்ப யார் ஆட் பண்ணனும் you need to get primary alcohol you need to get secondary and you need to get tertiary alcohol சொல்லுங்கப்பா குயிக்கா 11:30 க்கு 10th class டா primary alcohol na we need formaldehyde HCHO formaldehyde எடுத்துக்கணும் secondary alcohol அப்படினா acetaldehyde எடுத்துக்கணும் CH3CHO acetaldehyde எடுத்துப்போம் tertiary alcohol அப்படினா நம்ம வந்து acetone ketone எடுத்துப்போம் CH3CO CH3 எடுத்துப்போம் அப்பதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த tertiary alcohol கிடைக்கும் புரிஞ்சுதா சோ இதுதான் நம்மளுடைய Grignard reagent reaction இதுதான் நம்மளுடைய Grignard reagent reaction இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்குமே கிளியரா எஸ் நோ டெர்ஷியரி அசிட்டோனா கரெக்டா தான போட்டுருக்கேன் clear ஓகேடா சூப்பர் டன் சோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா we are going to study about the hydroboration reaction அடுத்த ரியாக்ஷன் வந்து hydroboration reaction சரியா ஓகே சோ இப்போ coming to the hydroboration இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க p block elements chapterலயும் படிப்பீங்க அதே ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலும் it is going to be the same reaction okay so நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன் okay done
வந்தாச்சு மாமா காணோம். Can we continue? Yeah. Let's continue. வாங்கப்பா. Okay. So இப்போ hydroboration reaction வந்து பாத்துக்கோங்க. Hydroboration reactionல what are we exactly doing அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking diborane. ஓகேவா? நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா diborane எடுத்துக்கிறோம். So அந்த diborane I am reacting it with alkene. Diborane வந்து நான் என்ன பண்றேன்? alkenes கூட react பண்றேன். alkene அப்படினா என்னடா? double bond இல்லையா? double bond you know. So இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா first stepல I will be getting trialkyl borane. Okay, எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா ஆமா டீமினல்ல இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் trialkyl borane. trialkyl borane வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணணும் அப்படினா அடுத்த ஸ்டெப்ல H2O2 hydrogen peroxide கூட நான் வந்து react பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? hydrogen peroxide கூட react பண்ணுவேன். in presence of sodium hydroxide. அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினா ஆல்கஹால் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட்டா? ஆல்கஹால் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரியா? வாட் இஸ் டைபோரேன் அப்படி நீங்கலாம் வந்து கேக்குறீங்க. எனக்கு புரியுது. நான் அதுக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். இப்போ ஒரு ஹிண்ட் என்னது அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன்ல அடிஷன் ரியாக்ஷன் நமக்கு என்னப்பா ஃபாலோ பண்ண ரூல்? ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே யா. ஸோ வாட் இஸ் திஸ் டைபோரேன் அப்படின்னா B2H6 தான் இந்த டைபோரேன். B2H6 உங்களுக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் சாப்டர்ல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். டைபோரேன் எப்படி தெரியுமா இருக்கும்? அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். டைபோரேன்ல வந்து நமக்கு 4 ஹைட்ரஜன் டெர்மினலா அட்டாச் ஆகி இருக்கும். அதுக்கு அப்புறமா 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கும். 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். 4 டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கும். சரியா? சோ திஸ் இஸ் தி டைபோரேன். ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்கடா, தயவுசெய்து நல்லா கவனிங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ ஐ எம் டேக்கிங் திஸ் டைபோரேன் இல்லையா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் இட் வித் ட்ரைஅல்கைல் போரேன். சாரி ஆல்கீன்ஸ் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இங்கே வந்து 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆல்கீன்ஸையும் நான் வந்து எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்கிறேன்? 6 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். ஆல்கீன்ஸையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ப்ராடக்டை எப்படி ஈஸியாக எழுதுறது அப்படின்னு நான் சொல்கிறேங்க. நீங்கள் இவங்க 2 பேருமே கம்பைன் ஆகிடுறாங்கடா. இவங்க 2 பேருமே கம்பைன் ஆகிடுறாங்க. அப்போ இந்த ப்ராடக்டை ஈஸியாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா நமக்கு இங்கே 6 ஹைட்ரஜன். அந்த 6 ஹைட்ரஜனுமே இங்கே எனக்கு ஆட் ஆகிடுது. 6 ஹைட்ரஜனுமே இங்கே எனக்கு ஆட் ஆகிடுது. ஓ எப்படி ஆட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கவனியே 6 ஹைட்ரஜனா 1 2 3 4 5 6 இங்கேயும் 6 ஹைட்ரஜன். ஸோ இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன். இங்கே இருக்கிற 6 ஹைட்ரஜன் இங்கே 3 இங்கே 1 இங்கே 2 ஆட் ஆகிடுது. விச் இஸ் இது எனக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரையுமே நான் ஆட் பண்ணிடுறேன். அப்படிங்கிறப்போ காமனாக நான் 2த்துக்கும் சேர்த்து 2வை வெளியில் எடுத்துடுறேன். காமனாக 2 பேருக்கும் சேர்த்து நான் 2வை வெளியில் எடுத்துடுறேன். 2 வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இவன் ட்வைஸ் ஆயிருக்கான்ல, திஸ் ஹாஸ் பிகம் ட்வைஸ். ஏன்னா இங்கே எனக்கு கார்பன் 6 டைம்ஸ் வந்து இருக்க போகுது. இவன் அப்படியே எனக்கு ட்வைஸ் ஆயிருப்பான். அப்போது இது அப்படியே எழுதிக்கோ CH3. ஆனால் அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த டபுள் பாண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ CH3 CH2 CH3. ஓகே. CH3 CH2 CH3 டபுள் பாண்ட் நமக்கு போயிடும். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் a minute, I'll just check. ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்கு. என்னமோ மிஸ்டேக்கா இருக்கே. கரெக்ட் தான்.
let me check in the book again. TN textbook volume 2. ஒரே நிமிஷம். என்ன மேன் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. எஸ் யா டபுள் பாண்ட் நமக்கு வந்து பிரேக் ஆகிடும். CH3 CH2 CH2 எப்படி CH2-ஆக இருக்கும்? CH3 தான் சரியா? ஓகே, ட்ரைப்ரோபைல் போரேன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. ஓகே, லெட் மீ ஓப்பன் த சாட். இருங்க, இப்போ சாட் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ யா மேம் ஏதோ எழுதிருக்கீங்க, ஆனால் தமிழில் என்ன மேம் சொல்லுங்கள். தமிழில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் மீடியம் புக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தலைப்பு தமிழில் போடுங்க. எல்லாம் நான் அடுத்த வாட்டி தமிழையும் கொண்டு வரேன். ஓகேவா? திடீர்னு லைவ் போட்டேன். நான் நேற்று சொன்னேன்டா, நேற்றோட லைவில் நான் சொன்னேன். ஓகே, ஸோ ஐம் கெட்டிங் திஸ் ஆஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது வந்து நான் 3 டைம்ஸ் அப்படி, அப்போ 3 2s are 6 டைம்ஸ் எனக்கு இது கிடச்சிரும். நல்லா கவனிங்க, 3 × 2 6 டைம்ஸ் எனக்கு இது வந்து கிடச்சிரும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே நீங்கள் போரானை எழுதிக்கோங்க. அப்போ போரான் வந்து நமக்கு B2 கரெக்டா? இதான் நம்ம 2 காமனாக எடுத்துருக்கோம்ல, அப்போ B2. இது இந்த பார்ட்டை பாருங்க, CH3 CH2 CH3 இது வந்து பாருங்க நமக்கு 3 டைம்ஸ். அப்போ இதுவும் 3 2s are 6. ஸோ நமக்கு இங்கே இந்த ட்ரைப்ரோபைல் புரோமின் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடச்சிருச்சு. உங்கள் புக்கில் ஒரு குட்டி மிஸ்டேக் வந்து இருக்குது, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இங்கே CH2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, டன். இப்போ இந்த ட்ரைப்ரோபைல் புரோமைடு, இந்த ட்ரைப்ரோபைல் போரேனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு செகண்டு. இதுதான் டவுட்டா? கரெக்ட் தான். ஸோ கவனிங்க, ஸோ இந்த ட்ரைப்ரோபைல் போரேனை நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறேன். அது ஒரே ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க புக்கில் சரியா? நான் இங்கே ஸ்பேஸ் திருப்பி எழுதுவேன்னா H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஆனால் அங்கே நம்ம இந்த 2 moles எடுத்துக்கல, ஒரே 1 mole தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ கவனிங்க, CH3 CH2 CH3 நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட்டு 1 mole மட்டும் தான் எடுத்துக்கிறோம். B இந்த 2 இருக்குல்ல, 2 இருக்காது, ஜஸ்ட் 1 mole நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ரியாக்டிங் இட் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்? இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? இப்போ எக்ஸாக்ட்லி எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த NaOH எனக்கு வந்து பிரேக் ஆகும். ஓகே, பிரேக் ஆகும். இப்போ இந்த OH வந்து இந்த போரான் கூட சேர்ந்து, இந்த போரான் கூட இந்த OH வந்து சேர்ந்து போரான் ஹைட்ராக்சைடா வெளியில போயிடும். BOH த்ரைஸா நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியில போயிடும். அப்போ நம்ம இதையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 3 moles எடுத்தாதான் இந்த ரியாக்ஷன் நமக்கு நடக்க முடியும். ஆனா அதான் தேவையில்லை. ஏன் இது வந்து நம்ம 3 moles எடுக்க வேண்டாம் அப்படின்னா, OHக்கு இது மட்டும் சோர்ஸ் இல்லை, இங்க H2O2 இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சோர்ஸ் தான். நல்லா கவனிங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எப்படி எழுதலாம் நீங்க, OH தானே நமக்கு வந்து 2 times இதுல வந்து இருக்கு. அப்ப இதுல எனக்கு 2 OH குரூப் இருக்கு, இதுல ஒரு OH குரூப் இருக்கு. so we can get that. நான் இங்க 3 moles of hydrogen peroxide எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு 3 times வந்து நமக்கு என்ன இருக்க போகுது, H2O2 நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ ஒன்றுமே இல்லைடா, இப்போ இது இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு OH குரூப் ஆட் ஆக போகுது. இதில் வந்து நமக்கு அதே தான்
இங்க இருக்கக்கூடிய அந்த OH group add ஆகி BOH thrice வெளியில போகுது. ஓகே, ஏன்னா நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 3 3 4 times of OH groups நமக்கு இதுல இருக்கு. இது இங்கே 6 times இல்லையா? So 3 times of கவனிங்க CH3 CH2 இங்க CH3 வராது, CH2 தான் வரும். ஓகே, CH2OH. ஓகே, CH2OH. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வெளியில போயிடும். இதுதான் நம்மளோட ஆல்கஹால். அடுத்து வந்து இங்க நமக்கு வந்து இந்த BOH thrice வெளியில போயிடும், which is propan 1 நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். propan 1 வந்து நம்மளோட ப்ராடக்ட்டா கிடைக்கும். புரிஞ்சுதா? புரியலையா? என்ன புரியல? புரியல என்ன புரியல? எக்ஸாக்ட்டா என்ன புரியல? கேன் யூ லெட் மீ நோ? புரியல அப்படின்னா எக்ஸாக்ட்டா என்ன புரியல? பேலன்ஸ் பண்ணி காட்டுங்க, பேலன்ஸ் பண்ணி காட்டுங்க, அவ்வளவுதானே. இங்க கவனிங்கப்பா, B2H6 டைபோரேன் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மீத்தீத் ப்ரோபீன் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, ஸோ ப்ரோபீன் கூட ரியாக்ட் பண்றப்போ ரெண்டுமே அப்படியே நமக்கு வந்து ஆட் ஆகிருது. அதை தான் இங்க வந்து நம்ம வந்து ப்ராடக்டா வந்து எழுதுறோம். சரியா? 1 minute 3 4 5 6 7 8 ஒரே நிமிஷம்டா. ஹைட்ரஜன் வந்து இருக்கு. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 3 4 5 6 36 3 ஒரே நிமிஷம். இங்க வந்து 2 இருக்குன்னா 3 4 5 6 7 21 2 கரெக்ட். ஸோ நம்ம இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், அவ்வளவுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜனோட பேலன்சிங் வந்து மிஸ் ஆகுது பாருங்க. ரெண்டுத்துலயுமே நமக்கு 32 ஹைட்ரஜன்ஸ் தான் வந்து இருக்கு. கரெக்டா? அப்ப இங்க CH3 வராது, CH2 தான் வந்து இருக்கும். எப்படி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸை மட்டுமே கவுண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை, நல்லா கவனிங்க. டைபோரின் B2H6 இருக்கு. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்கின் கூட ரியாக்ட் பண்றேன், which is CH3 CH CH2 ஆல்கின். எனி ஆல்கின், இது மீத்தீத் ப்ரோபீன் கூட ரியாக்ட் பண்றேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் 6 times ஆஃப் ஆல்கின் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் ஒன்று மட்டும் பண்ணுங்க. இங்கே ஒரே ஒரு இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் எனக்கு போயிடும், இந்த பாண்ட் எனக்கு போயிடும், which is எனக்கு இங்கே CH2 வரப்போகுது. ஓகே, CH2 வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ இதை நீ என்ன பண்ணு அப்படின்னா காமனாக நான் 2 வெளில எடுத்துட்டேன். ஏன்னா போரான்ல எனக்கு இங்கே 2 இருக்கு, இதுல எனக்கு 6 இருக்கு. அப்போ இது எனக்கு 3 times வருமா? ஏன்னா நான் 2 காமனாக வெளில எடுத்துட்டேன். அப்போ இது 3 வரும். அப்போதான் 3 2s are 6 எனக்கு கரெக்டாக வந்து வரப்போகுது. அதுக்கப்புறமா இங்கே நான் அந்த போரானை எழுதிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இது அப்படியே பேலன்ஸ் ஆகி வந்துருச்சா? ஸோ ட்ரை அல்கைல் போரேன். ஸோ ட்ரை அல்கைல் போரேன் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ட்ரை அல்கைல் இல்லையா? அப்போ ஒரு ஹைட்ரஜன் நமக்கு கம்மியாக தான் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல என்னது ஒரு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கு, ரைட்? ட்ரை அல்கைல். நான் அந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே ஒரு OH, இங்கே மீதி 3 OH குரூப் ஆட் ஆகுது. இங்கே தான் ஒரு OH குரூப் இருக்கு, இங்கே 3 OH குரூப் இருக்கு. ஸோ இங்கே ஒரு OH குரூப் ஆட் ஆச்சுன்னா எனக்கு ஆல்கஹால் கிடைக்குது. இங்கே 3 OH குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு BOH thrice எனக்கு ப்ராடக்டா கிடைக்குது. இப்போ புரிஞ்சுதா? இப்போ யாருக்கு எல்லாம் கிளியர்? BOH thrice ஒண்ணுமே இல்லடா, இங்க பாருடா H2O2 என்னது இது? H2O2 நீ OH ன்னு எழுதலாமா? OH ன்னு எழுதலாமா? கரெக்டா? அப்ப எனக்கு இங்கே வந்து 6 OH இருக்கு, கரெக்டா? ஏன்னா ஒரு H2O2லயே எனக்கு 2 OH இருக்கு. அப்ப இதுலயே எனக்கு 6 OH குரூப் இருக்கு. இஸ் தட் கிளியர்? ஆமா, எவ்வளவு ஹைட்ரஜன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து அங்க மிஸ் ஆச்சு. கரெக்டா? ஏன்னா இது ட்ரை அல்கைல் போரேன் தான், ட்ரை அல்கைல் போரேன். ஓகே, அப்போ இதுதான் கரெக்டா. 3 வராது, 2 தான் வரும். டன். ஸோ யா, ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷனை வந்து நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்போனில் காம்பவுண்ட்ஸ். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி ரிடக்ஷன் ஆஃப் carbonyl compound.
So carbonyl compounds we are going to reduce. How are we going to reduce? எப்படி நம்ம வந்து reduce பண்ண போறோம் அப்படினா reducing agents வந்து யூஸ் பண்ணி. என்னென்ன reducing agents யூஸ் பண்ணலாம்? lithium aluminum hydride LiAlH4. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா sodium borohydride NaBH4. இவங்கலாம் தான் வந்து நம்மளுடைய reducing agents. Okay, இவங்கலாம் தான் நம்மளுடைய reducing agents. யாரெல்லாம் reduce பண்ணி நம்ம alcohols வந்து prepare பண்ணலாம் அப்படினா we can take aldehyde எடுத்துக்கலாம். Okay, ketones எடுத்துக்கலாம், acid எடுத்துக்கலாம், aldehyde, ketones, acid, சரியா, ester எடுத்துக்கலாம், esters எடுத்துக்கலாம். இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா reducing agents யூஸ் பண்ணி நம்ம alcohol வந்து prepare பண்ண முடியும். Okay, so நான் first என்ன பண்ண போறேன் அப்படினா I am going to take the ஒரு acid எடுத்துக்க போறேன். சரியா? என்ன acid அப்படினு வந்து பாத்தீங்க அப்படினா I am going to take benzoic acid. Okay, கவனிங்க, C6H5COOH. Okay, C6H5COOH. இப்போ நான் என்ன யூஸ் பண்றேன்? lithium aluminum hydride யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த acid group எனக்கு ரெடியூஸ் ஆயிடும். So this acid group gets reduced to what alcohol அப்படினா primary alcohol. Now tell me what is a primary alcohol? Primary alcohol பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் அப்படினு நான் வந்து எப்படி சொன்னேன்? H2O6 H6O6 தானே மேம். நெக்ஸ்ட் NaOH ல ஒரு OH 7OH. கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. இப்போ இது மட்டும் கவனிங்க. கரெக்ட்டா? இத முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். பிரைமரி ஆல்கஹால்னா நான் என்ன சொன்னேன்? CH2OH அப்படினு சொன்னேனா? சோ கவனிங்க. I'll be getting CH2OH. ஓகே, CH2OH. மத்தது அப்படியே தான் இருக்கும். இந்த C6H5 வந்து பாத்தீங்க அப்படினா அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, சோ இப்போ நான் அடுத்து என்ன எடுத்துக்க போறேன்? இது நான் வந்து ஆசிட் எடுத்து காட்டிட்டேனா, கீட்டோன்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? CH3COCH3. I am taking ketone. இப்போ கீட்டோன் எடுத்து இதே மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன்? ரெடியூஸ் பண்றேன். இதுல இந்த கீட்டோன் குரூப் எது? C double bond O குரூப் இதுதான். அப்ப அந்த கீட்டோன் என்னவா ஆயிடும் அப்படினா it will get reduced. நல்லா கவனிங்க, எனக்கு இதுல வந்து ஆசிட வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டு ரெடியூஸ் பண்றப்போ I get primary alcohol here. Ketone reduce பண்றப்போ எனக்கு வந்து secondary alcohol கிடைக்கும். So secondary alcohol னா என்னடா? What is secondary alcohol? Secondary alcohol னா CHOH ஆ? கரெக்ட்டா? அப்ப இந்த C double bond O க்கு பதிலா CHOH இருக்க போகுது. கரெக்ட்டா? அந்த ketone குரூப்பை மட்டும் மாத்திரு secondary alcohol CHOH ன்னு இருக்க போகுது. Okay, you understand? Okay. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அப்படியே நம்ம இங்க கண்டினியூ பண்ணலாம். So I am going to take aldehyde here. நான் வந்து இங்க என்ன எடுத்துக்க போறேன் அப்படினா aldehyde group எடுத்துக்க போறேன். அங்க R group என்னவா வேணா இருக்கலாம். அது நீ கண்டுக்காதீங்க. ஓகே, R group என்னவா வேணா இருக்கலாம். aldehyde எடுத்து நான் அதே lithium aluminum hydride. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் தான். ரெடியூஸ் பண்றேன். ஆல்டிஹைடை நான் வந்து ரெடியூஸ் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? இந்த ஆல்டிஹைட் குரூப்புக்கு பதிலா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால்னா என்னது? CH2OH. கரெக்ட்டா? CH2OH. கரெக்ட்டா? So I will be getting the primary alcohol as the product. Okay, so now இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பக்கா clear? இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? எல்லாமே நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணி தான் ரெடியூஸ் பண்றோம். ஆசிட் ரெடியூஸ் பண்றப்போ பிரைமரி ஆல்கஹால், கீட்டோன்ஸ் ரெடியூஸ் பண்றப்போ நமக்கு வந்து we get secondary alcohol. ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணோம் அப்படினா நம்ம அகைன் பிரைமரி ஆல்கஹால். ஓகே, போர்டு தெரியலையா? என்னாச்சு? எங்க போர்டு தெரியல? போர்டு தெரியுதேடா, நான் மறைச்சிருக்கேனா? should I move? ஓகே ஓகே, அதுவா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, டன்.
லாஸ்ட் ரியாக்ஷன் அதுதான் இங்கே பாரு இங்கே எழுதுறேன். ஓகே, we get this as the product. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் எல்லாருக்குமே பக்கா clear? இது வரைக்கும் எல்லாருக்குமே பக்கா clear? ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம், which is the preparation of glycol. Which is preparation of glycol. ஓகே, யா. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் கரெக்டாக வந்து கவனிங்க. நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking ethylene. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 1 minute, I'll just come. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எத்திலீன் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அந்த எத்திலீனை வந்து நான் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பேயர்ஸ் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணுறேன். பேயர்ஸ் ரியேஜென்ட்னா என்ன தெரியுமா? பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேயர்ஸ் ரியேஜென்ட் வந்து என்னது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டில் கூட இதை பேஸ் பண்ணி 2-3 வாட்டி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். வாட் இஸ் திஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா திஸ் இஸ் கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4. கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4 தான் பேயர்ஸ் ரியேஜென்ட். ஸோ எத்திலீனை எடுத்து இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ we will be bookல பேஜ் நம்பரா? ஒரே நிமிஷம் இருங்க. if you want to know the book's page number I will tell you. it is 110 டா, 110 பேஜ் நம்பர் புக். ஓகே, ஸோ நமக்கு வந்து அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா we will be getting ethylene glycol. ஸோ இதுதான் ஸ்கீம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ethylene glycol வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ரியாக்ஷனை பார்க்கலாமா? நல்லா கவனிங்க, இது செம இம்பார்ட்டன்ட். ஏபிசிடி டைப் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறிலாம் போட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திலீன் அப்படிங்கிறது வந்து CH2 டபுள் பாண்ட் CH2. கரெக்டா? CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், வாட் இஸ் திஸ் பேஸ் ரியேஜென்ட்? கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் இல்லையா? ஸோ டைல்யூட் அப்படிங்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக இதில் வந்து வாட்டர் வந்து இருக்க போகுது. பேஸ் ரியேஜென்ட் தான் KMnO4 சொல்யூஷன். அப்போ நமக்கு வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கும். என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே CH2 இருக்கா, இங்கே ஒரு OH குரூப்பை ஆட் பண்ண போறீங்க, இங்கே இந்த கார்பன்ல ஒரு OH குரூப்பை ஆட் பண்ண போறீங்க. அவ்வளோதான் நடக்குது இதில். சரியா? ஸோ நல்லா கவனிங்க, CH2OH. அப்போ அஃப்கோர்ஸ் இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடும். அப்போ தானே கார்பன் வேலன்சி கரெக்டாக வரும். CH2OH. இதுதான் நம்மளுடைய எத்திலீன் கிளைகால். இந்த வருஷம் பப்ளிக்ல கூட இதை கேட்டாங்க. ஆர் இது வந்து நீங்க எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்லாங்க, கிளைகால்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஈத்தேன் 1,2 டையால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈத்தேன் 1,2 டையால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே நோட் டவுன் பண்ணியாச்சா? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ டேக் ஆல்கீன் வந்து எடுத்துக்கோங்க. CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 OH குரூப்பும் நமக்கு வந்து அதில் வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான்.
ரெண்டு OH குரூப்பும் நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட் ஆயிடும். ஓகே, புரிஞ்சுதா? அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? we get ethylene glycol as the product. noted. super. so அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா preparation of glycerol. glycol பார்த்தோம்ல, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா preparation of glycerol. glycerol எப்படி glycolல ரெண்டு OH குரூப் இருக்கோ அந்த மாதிரி glycerolல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 OH குரூப் வந்து இருக்கும். glycerolல வந்து நமக்கு 3 OH குரூப் வந்து இருக்கும். முதல்ல நான் இந்த glycerolல எதில இருந்து நம்ம வந்து prepare பண்ண போறோம் அப்படினா ஒரு long chain fatty acid இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு long chain fatty acid. ஒரு long chain fatty acid வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா I am going to hydrolysis. என்ன hydrolysis அப்படினா alkaline hydrolysis. என்ன hydrolysis? alkaline. alkaline நாலே அங்க base இருக்குன்னு அர்த்தம், NaOH இருக்குன்னு அர்த்தம். alkaline hydrolysis பண்றேன். it is not acid hydrolysis. அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினா glycerol வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். அப்போ நமக்கு ப்ராடக்ட்ல வந்து glycerol வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். long chain fatty acid இங்க நம்ம என்ன தெரியுமா எடுத்துக்கிறோம்? we are taking glyceryl palmitate வந்து எடுத்துக்கிறோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா glyceryl, அது வந்து ஒரு எண்ணெய், palmitate. glyceryl palmitate வந்து எடுத்துக்கிறோம். so what is this glyceryl palmitate? அதுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படி நம்ம வந்து பார்க்கலாமா? எஸ். ஸோ கவனிங்க, CH2 CH CH2 ஓகே, CH2 CH CH2 எழுதிக்கோங்க. ஓ ஆக்சிஜன் இருக்க போகுது. ஸோ இது ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பிக்காக தான் இருக்க போகுது. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஓ ஆக்சிஜனுக்கு அப்புறமா CO, ஓ CO, சரியா? ஓகேவா? ஸோ இந்த CO குரூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH2 14 டைம்ஸ். ஏன்னா நம்ம தானே பார்த்தோம் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு. CH2 14 டைம்ஸ், CH2 14 டைம்ஸ் பிகாஸ் இஸ் அ லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். அது எது கூட எனக்கு பாண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா இட் இஸ் பாண்டட் வித் CH3 மித்தைல் குரூப். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இது வந்து மேம் இதை வந்து நாங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணுமா மேம்? ஆமாப்பா, மனப்பாடம் ஆகணும். இன்னும் JEE கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலையா? ஒரே நிமிஷம், ஐ ஜஸ்ட் செக். JEE கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலையா என்னங்கிறத பார்த்துடுறேன். லைவ் போயிட்டு இருக்குப்பா. JEE கிளாஸ் ஹவ் ஸ்டார்டட். ஜனஸ்ருதி மேம் லைவ் போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ வாங்க. ஸோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட glyceryl palmitate. தலை சுத்துதா? இப்படிதான் இருக்கும் இனிமே எல்லாமே. இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 moles of NaOH கூட ரியாக்ட் பண்ணுறோம். 3 moles of NaOH கூட ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா bond is going to break. bond is going to break. எங்க பிரேக் ஆக போகுது அப்படின்னா இங்கே தான். பாண்ட் இங்கே பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணிட்டு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த NaOH எனக்கு எப்படி பிரியும் அப்படின்னா HAவும் ONaவும் பிரியும். HAவும் HAவும் ONaவும் பிரியும். அதாவது H+ ஆவும் ONa- ஆவும் பிரியும். அந்த எல்லா ஹைட்ரஜனும் இங்கே ஆட் ஆயிடும். அந்த ONaலாம் இங்கே ஆட் ஆயிடும். ஓகே, கேன் வி ரைட் த ப்ராடக்ட்? இங்கே என்ன வரும்? CH2OH CHOH CH2OH. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்மளுடைய glycerol. இதுதான் glycerol ப்ராடக்டா கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளோட glycerol. இப்போ அந்த சைடு எனக்கு என்னப்பா ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. என்ன இருக்கு எனக்கு இங்கே? ONA இருக்கு. ஓகே, ONA ONA. அப்புறமா என்ன இருக்கு? CO இருக்கு. CO இருக்கு. அப்புறமா CH2 14 டைம்ஸ் இருக்கு. அப்புறமா CH3 இருக்கு.
CH3 இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் இருக்கு. அவ்வளோதான். முன்னாடி ஒரு 3 போட்டுக்கோ. 3 டைம்ஸ் இருக்கு. 3 டைம்ஸ் ஆஃப் திஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சோடியம் பால்மிட்டேட். இங்க கிளிசரைன் பால்மிட்டேட் இருக்குல்ல, அந்த கிளிசரைன் வெளில போயிடுச்சு. அப்போ இதோடைய பேர் வந்து என்னது அப்படின்னா சோடியம் பால்மிட்டேட். Do you understand? Everybody understood? எல்லாருக்குமே புரியுதா? எல்லாருக்குமே புரியுதா? புரியுதடா? சூப்பர். இப்போ அடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து 2 5 மார்க் क्वेश्चन வந்து டீச் பண்ண போறேன். ஓகே? Next I am going to teach you 2 5 mark question. டெஃபினட்டா இந்த இயர் பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 2 क्वेश्चन. ஒன்னு வந்து என்னது அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட். கண்டிப்பா டெஃபினெட்லி இது வந்து நீங்க உங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்லயும் குவார்டர்லிலயும் எழுத போறீங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டர் மேயர் டெஸ்ட். இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. நீட்டுக்கு இந்த லூகாஸ் டெஸ்ட்ல இருந்து வந்து நீட்ல நிறைய வாட்டி क्वेश्चन கேட்டிருக்காங்க. நீட் 2024ல கூட நமக்கு கேட்டிருக்காங்க. 24ல கேட்டிருக்காங்க. ஓகே? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ படிக்க போறோம். டுடே வாட் கிளாஸ் ஃபார் 12th? கெமிஸ்ட்ரி கிளாஸ். இதுதானே சொல்றீங்க. தீமினல்ல இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ். சரியா? ஓகே. சோ நவ் இப்போ நம்ம படிக்க போறது வந்து என்னது அப்படின்னா methods to differentiate primary, secondary, tertiary alcohol. Primary, secondary, tertiary alcohol differentiate பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் methods இருக்கு அப்படி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகே? so first வந்து என்னது அப்படின்னா one is Lucas test. Lucas test. Second வந்து என்னது அப்படின்னா Victor Mayer test. One is Lucas test and then Victor Mayer test. Okay. So இப்போ ஒவ்வொன்றையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளா என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ லூகாஸ் டெஸ்ட்ல நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால். நான் இந்த ரிசல்ட்டை மட்டும் இங்க எழுதுறேன். இதை பத்தி தெளிவா நம்ம படிப்போம். இது 5 மார்க் இல்ல. இதை பத்தி தெளிவா படிப்போம். ஆனா I'll write like this. கவனிங்களேன். டேப்லெட் காலம் மாதிரி போட்டு நான் வந்து உங்களுக்கு எழுதிடுறேன். கவனிங்க. பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட்ல என்ன ரிசல்ட், விக்டர் மேயர் டெஸ்ட்ல என்ன ரிசல்ட், விக்டர் மேயர் டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் பார்க்கலாமா? எஸ். ஸோ லூகாஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ நோ ரியாக்ஷன். இதே விக்டர் மேயர் டெஸ்ட்ல டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு வந்து நோ ரியாக்ஷன். அப்படியே ரிவர்ஸ் ஆகும். லூகாஸ் டெஸ்ட்ல செகண்டரி ஆல்கஹாலை நீங்க வந்து ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. டர்பிடிட்டி அப்படின்னா வந்து ஒரு சின்ன கலங்கல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியரா வந்து இருக்கும். ஸோ நான் அந்த தண்ணியில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிடுறேன். அப்போ அது கொஞ்சம் அப்படியே கலங்கிடும்ல. இல்லை கொஞ்சமாக சாக் பவுடர் ஆட் பண்ணிடுறேன். அப்போ அது வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து என்ன ஆகிடும்னா கலங்கல் ஆகிடும்ல, மங்கல் ஆகிடும்ல. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டர்பிடிட்டி. ஓகே? ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி வந்துச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிச்சுன்னா, ஃபாஸ்ட்டாக அந்த டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா டெர்ஷரி. ஓகே? ஸோ இதுதான் இந்த லூகாஸ் டெஸ்ட் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஃபார் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. விக்டர் மேயர் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலுக்கு ரெட் கலர் தரும், செகண்டரி ஆல்கஹாலுக்கு ப்ளூ கலர் தரும், அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் கூட எந்த ஒரு கலர் சேஞ்சுமே இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுதான் ரிசல்ட் ஆஃப் லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டர் மேயர் டெஸ்ட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு எழுதி போட்டது வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தனித்தனியாக இது வந்து ஒவ்வொரு 5 மார்க்காக வந்து கேட்பாங்க.
ஓகே, ஒவ்வொரு 5 மார்க்கா வந்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ கம்மிங் டு லூகாஸ் டெஸ்ட். எவ்ரிபடி லிசன் பண்றீங்களா? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் டேக்கிங் நோட்ஸ்? நோட்ஸ் அப்படின்னு எனக்கு சாட்ல சொல்ல முடியுமா? யாரெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ? நோட்ஸ் எடுக்கிறோம் மேம், நோட்ஸ் எடுக்கிறோம் மேம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கோட் வேர்டு சொல்ல முடியுமா? அப்போ தான் நேற்று கிளாஸ் யார் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். நோட்ஸ் எடுக்கிறவங்களாம் கோட் வேர்டு. இன்னைக்கு யூடியூப்பில் வந்து ஐ திங்க் பயாலஜி கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், தெரில. நேற்று ஃபிசிக்ஸ் இருந்துச்சுல்ல, பயாலஜியாக இருக்கும். டன் அண்ட் டெஸ்டடா, சூப்பர். ஸோ கவனிங்க, இங்கே நம்ம வந்து இந்த லூகாஸ் டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லூகாஸ் டெஸ்ட்டுக்கு நான் வந்து எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த லூகாஸ் ரியேஜென்ட் வந்து என்னது அப்படின்னு தெரியணும். கரெக்டா? லூகாஸ் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த லூகாஸ் ரியேஜென்ட் வந்து என்னது அப்படின்னு எனக்கு வந்து தெரியணும். ஸோ லூகாஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் தான். கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் தான் நம்மளுடைய லூகாஸ் ரியேஜென்ட். ஆன்ஹைட்ரஸ்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா, ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், ட்ரை அப்படின்னு அர்த்தம். நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், ட்ரை அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ இந்த லூகாஸ் ரியேஜென்ட்ல we are taking concentrated hydrochloric acid and anhydrous zinc chloride solution. ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய ரிசல்ட் நமக்கு வந்து தெரியும். இப்போ நேராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷனுக்குள்ள நம்ம போயிடலாமா? ஓகே, ஸோ வாங்கப்பா. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டேக் அ பிரைமரி ஆல்கஹால். அடுத்து செகண்டாக நான் வந்து என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் நான் வந்து டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்க போறேன். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், யார் இதில் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், டெர்ஷரி ஆல்கஹால் தான் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ வாங்க ஒவ்வொருத்தராக எழுதிட்டே வருவோம். CH3H2OH இது வந்து என்னது? பிரைமரி ஆல்கஹால். கரெக்டா? பிரைமரி ஆல்கஹால். ஆல்ரெடி பிரைமரி செகண்டரி டெர்ஷரியில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? அதே CH3 எனக்கு வந்து 2 டைம்ஸ் இருக்கு தம்பி. CHOH வந்து செகண்டரி ஆல்கஹால். அதே CH3 எனக்கு வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ COH தான் இருக்கும். இது வந்து நம்மளோட டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, ஸோ இது வந்து நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா, லூகாஸ் ரியேஜென்ட்ஸ் கூட. லூகாஸ் ரியேஜென்ட்ஸ் எது? கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன். ஸோ நல்லா கவனிங்க. கான்சென்ட்ரேட்டட் HCl, கான்சென்ட்ரேட்டட் HCl, கான்சென்ட்ரேட்டட் HCl அண்ட் இது வந்து நம்மளுடைய கேட்டலிஸ்ட் தான், ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். அப்படியே ரிப்பீட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் லிசன், கரெக்டாக லிசன் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த HCl சேர்ந்து HCl ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த OH சேர்ந்து வாட்டரா ரிமூவ் ஆகணும். முறைப்படி பார்த்தா நான் டெர்ஷரியிலேருந்து வரேன், கவனிங்களேன். இந்த OH வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, I'll just change the color. OH சேர்ந்து it will get removed as water for me. இந்த OH சேர்ந்து எனக்கு வாட்டரா வெளியில போயிடும், வாட்டரா வெளியில போயிடும். அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கு? CH3CCl. இந்த OH போன இடத்து போயிட்டு இந்த Cl போயிட்டு நிரப்பிடும். ஸோ கவனிங்க, எனக்கு CH3 3 டைம்ஸ் இருக்கு, CCl. I got this as the product. இதுதான் immediate appearance of turbidity. ஏன்னா அது டெர்ஷரி இல்லையா, பல்கி குரூப் இல்லையா, எப்படா இந்த OH வெளில போவான் அப்படின்னு காத்துட்டு இருக்கும். ஸோ உடனே நமக்கு வந்து நடக்கும். இதுல கவனிங்க என்ன ஆகும் அப்படின்னா, அதே தான் இந்த OH சேர்ந்து நமக்கு இது வாட்டரா வெளியில போயிடும், வாட்டரா வெளியில போயிடுது, வாட்டரா வெளியில போயிடுது. அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, CH3 twice CHCl. இது வந்து நமக்கு வந்து ஸ்லோவா அந்த டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகும்.
இப்போ இங்கே அப்படி நடக்க நமக்கு வந்து சான்ஸே இல்லை. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஏன் மேம் இந்த ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து வாட்டராக வெளில போயிட்டு CH3 CH2 Cl அப்படி நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். அதுதான் நமக்கு இங்கே வந்து பிரைமரி ஆல்கஹால். இட் வில் நாட் அண்டர்கோ வாட் ரியாக்ஷன்? இட் வில் நாட் அண்டர்கோ த லூகாஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு நோ ரியாக்ஷன். நோ ரியாக்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ட்ரீட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வித் hydrochloric acid and anhydrous solution. So நமக்கு வந்து tertiary வந்து பாத்தீங்க அப்படின்னா immediate turbidity இங்க எழுதினா தெரியாது இல்லையா? So immediate appearance of turbidity. Appearance of turbidity. இதே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா slow appearance of turbidity. புரிஞ்சுதா? இங்க வந்து no turbidity. சரியா? ஓகே வா, சூப்பர். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும். என்னது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் பேஸ் பண்ணி தான்டா அங்கே வந்து நமக்கு என்ன நடக்கலை அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கலை. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன் இல்லையா? ஸோ இங்கே வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபா அதாவது இந்த OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த Cl வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இங்கே வந்து நமக்கு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் நமக்கு வந்து இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ண விடாது அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாசிபிளாக ஆக்கி தராது. இங்கே வந்து அது என்ன பண்ணாது அப்படின்னா அந்த OH குரூப்பை அவ்வளோ ஈஸியாக அது வந்து விட்டு தந்துடாது. ஸோ தட்ஸ் வை இங்கே வந்து அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்காது. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை பிரைமரி வந்து இந்த ரியாக்ஷனே அண்டர்கோ பண்ணாது. ஓகே, கிளியரா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து விக்டர்-மேயர் டெஸ்ட் இருக்கு இல்லையா? விக்டர்-மேயர் டெஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இது எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து 5 மார்க்கு இந்தா வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் விக்டர்-மேயர் டெஸ்ட்? ஸோ கவனிங்க. ஸோ விக்டர்-மேயர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவனிங்க, ROH இருக்கா, அதான் ஆல்கஹால். ஆல்கஹாலை நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன தெரியுமா ஆகும்? OHக்கு பதிலாக இந்த அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். OHக்கு பதிலாக இந்த அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் AgNO2 கூட சில்வர் நைட்ரேட் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த அயோடினை NO2 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ RNO2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நான் வந்து இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் கூட HNO2 கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் KOH கூட ரியாக்ட் பண்ணுறேன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ கவனிங்க, this is step 1, this is step 2, this is step 3, this is step 4. இப்போதான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது எனக்கு ரெட் கலர் கிடச்சிது அப்படின்னா அது வந்து ப்ரைமரி, ப்ளூ கலர் கிடச்சிது அப்படின்னா அது வந்து செகண்டரி, நோ ரியாக்ஷன் அப்படின்னா அது வந்து டெர்ஷரி. நோ ரியாக்ஷன் அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா டெர்ஷரி. புரிஞ்சுதா? இஃப் இட் இஸ் நோ ரியாக்ஷன் தென் இட் இஸ் டெர்ஷரி. கிளியர்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விக்டர்-மேயர் டெஸ்ட்டை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ யா, ஸோ லுக் அட் திஸ் விக்டர்-மேயர் டெஸ்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ப்ரைமரி தான் இது ரியாக்ட் ஆகுது இல்லை. நல்லா கவனிங்க, CH3 CH2OH இருக்கா? இதுதான் நம்மளோட ப்ரைமரி ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ OH குரூப்பை அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ CH3 CH2I வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இந்த அயோடினை
NO2 குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். கரெக்டா? அப்போ CH3 CH2 NO2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இந்த நைட்ரோ குரூப்பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். HNO2 கூட நான் ரியாக்ட் பண்றேன். இந்த HNO2 தான் நான் எப்படி ஈஸியா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா HONO ஹோனோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்றேன் HONO அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். which is அதே தான் HNO2 தான். ஓகே, இப்போ இந்த HNO2 வந்து எனக்கு எப்படி இது கூட ஆட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு கரெக்டா கவனிங்க. லிசன் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இதுல யூ வில் இங்க இருக்கிற இந்த NO2 இருக்கு இல்லையா, அந்த NO2ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு NO சேர்ந்து NO2வா வெளியில போயிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க அந்த NOH தான் போயிட்டு இங்க போயிட்டு எனக்கு வந்து என்ன ஆகும் ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து பாருங்க நமக்கு இந்த NO2 வெளியில போயிடும்டா, இந்த NOH அங்க போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த Oவும் H2வும் சேர்ந்து வாட்டராவும் எனக்கு வெளியில போயிடும். Oவும் Hவும் சேர்ந்து எனக்கு வாட்டராவும் வெளியில போயிடும். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா CH3 CH2 ஆக்சைன் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். CH3 CH டபுள் பாண்ட் NOH CH3 C இந்த H2 தான் போய்டும்னு சொன்னல, இங்க என்ன இருக்கும் NOH இருக்கு NOH. ஓகே, எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆக்சைன். இதுக்கு பேர் தான் ஆக்சைன். ஓகே, இந்த ஆக்சைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் KOH கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ ஐ கெட் ரெட் கலர். ஓகே, ஸோ இப்போ மேம் நான் இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். இப்போ நீங்க நடத்துறீங்க எனக்கு புரியுது, ஆனால் நான் இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நான் வந்து ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னா நல்லா கவனிங்க. யூ கேன் கோ டு பிளேலிஸ்ட் ஆர் எல்ஸ் ஜஸ்ட் வீடியோஸே வாங்க. யூ கேன் ஜஸ்ட் சர்ச் ஃபார், இங்கே என்ன சர்ச் பண்ணலாம் அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் விக்டர் மேயர் டெஸ்ட் 5 மார்க் இன் 5 மினிட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து 18 மினிட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன்னா அதில் ரிவைஸும் பண்ணியிருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு 5 மார்க்கும் உங்களுக்கு நான் தனித்தனியாக வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட்டுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன ஆன்சர் எழுதினா போதும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இதில் வந்து கரெக்டாக இருக்கும். விக்டர் மேயர் டெஸ்ட்டுக்கு PDF இல்லைன்னு நினைக்கிறேன், PDF கொடுக்கல. யா, ஸோ PDF வேணும்னாலும் கேளுங்க. இந்த லூகாஸ் டெஸ்ட்டுக்கும் விக்டர் மேயர் டெஸ்ட்டுக்கும் நான் உங்களுக்கு PDF கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். இது வந்து எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு. நான் ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு 5 மார்க்கை மட்டும் நான் வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்க போகுது. ஓகே, டன். சரியா? ஓகே, நான் இது ஒரு வாட்டி அகைன் சொல்லி தரேன். இங்கே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா we have ethanol here. கரெக்டா? இது என்னப்பா எத்தனால் இருக்கு. அதை நான் வந்து அயோடின் presence of phosphorus கூட ரியாக்ட் பண்றப்போ ஈத்தைல் அயோடைடு எனக்கு கிடைக்குது. அதை நான் வந்து AgNO2 கூட நான் ரியாக்ட் பண்றப்போ ஐ கெட் நைட்ரோ ஈத்தேன் வந்து கிடைக்குது. ஓகே, அதை நான் என்ன பண்றேன் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும் கரெக்டா கவனிச்சிங்க அப்படின்னா சிம்பிளா நான் உங்களுக்கு இதை வந்து மார்க் பண்ணி சொல்லித்தரேன். கவனிங்க, இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜன் கரெக்டா, இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜன் யா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா ஆச்சு, இங்க இருக்கிற இந்த H2, இங்க இருக்கிற ஆக்சிஜன், இங்க இருக்கிற H2, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து they'll get removed as water. ஓகே, அப்ப மீதி இங்க என்ன இருக்கு நமக்கு, இங்க வந்து we have this here, sorry மாத்தி போட்டேன். சோ நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் இல்ல, இந்த ஆக்சிஜன். ஓகே, இதுல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஸ் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து they'll get removed as water.
they'll get removed as water. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் மீதி அப்படியே வந்து எழுதுங்க கரெக்ட்டா சோ CH3C இருக்கா CH3C இந்த பக்கம் எனக்கு ஒரு NO2 குரூப் இருக்கு இங்க எனக்கு என்ன குரூப் வந்து ஆட் ஆகி இருக்கு இங்க இருக்கக்கூடிய NOH குரூப் போயிட்டு ஆட் ஆகி இருக்கு NOH குரூப் போயிட்டு ஆட் ஆகி இருக்கு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இவங்களை வந்து நான் KOH கூட ட்ரீட் பண்றப்போ I get red color as the product okay do you understand clear எல்லாருக்குமே ஆமா first red color அதுக்கு அப்புறமா blue color then comes the colorless அதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து அந்த colorless வந்து வர போகுது ஓகேவா இது யாருக்கும் எதுவும் டவுட் இல்லல்ல யாருக்கும் டவுட் இல்லல்ல ஓகே சரி இப்போ நம்ம வந்து அடுத்த ரியாக்ஷன் போலாமா எஸ் சோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம செகண்டரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா we are going to take the secondary alcohol so secondary alcohol எப்படி இருக்கும் நமக்கு CH3 CH OH CH3 கரெக்ட்டா so this is our secondary alcohol இந்த secondary alcohol நான் என்ன பண்றேன் அப்படினா iodine in presence of phosphorus கூட ரியாக்ட் பண்றேன் அப்ப என்ன ஆகும் இந்த OH குரூப்புக்கு பதிலா iodine போய் ரீப்ளேஸ் பண்ண போகுது so CH3 CH CH3 OH குரூப்புக்கு பதிலா iodine போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இத நான் இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா AgNO2 கூட நான் ரியாக்ட் பண்றேன் இத நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படினா I am just reacting it with AgNO2 ஓகேவா சோ அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இந்த அயோடினுக்கு பதிலா எனக்கு சில்வர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் சாரி நைட்ரோ குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும் சோ கவனிச்சீங்க அப்படினா NO2 கரெக்ட்டா NO2 குரூப் போயிட்டு எனக்கு அத ரீப்ளேஸ் பண்ணிடுது கிளியர் ஓகே சோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படினா I am going to react it with no நைட்ரஸ் ஆசிட் கூட HNO2 கூட நான் போயிட்டு ரியாக்ட் பண்ண போறேன் அதே தான் நடக்கும் போன இதுல நமக்கு அங்க H2 இருந்துச்சு இங்க H தான் நமக்கு வந்து இருக்கு கரெக்ட்டா சோ அந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து எனக்கு இவங்க வந்து வாட்டரா வெளியில போய்டுவாங்க they'll get removed as water அப்ப மீதி என்ன இருக்கும் நமக்கு and then மேல வந்து இந்த NO குரூப் மட்டும் போயிட்டு ஆட் ஆகி இருக்கும் அவ்வளவுதான் மீதி இருக்கிறது அப்படியே எழுதுங்க அவ்வளவுதான் இத நான் என்ன பண்ணுவேன் அப்படினா KOH கூட ரியாக்ட் பண்ணுவேன் KOH கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ we will be getting what we will be getting the blue color நமக்கு வந்து என்ன கலர் கிடைக்கும் blue color வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும் brother asking that will you teach for SRM JEE இங்க பாருப்பா SRM JEE க்கு தனியா நாங்க டீச் பண்ண மாட்டோம் ஓகே சோ IIT JEE க்கு படிக்கறாங்க இல்லையா அதுக்கு அப்புறமா NEET எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா அதே லெவல்ல தான் SRM JEE क्वेश्चंसும் வர போகுது ஓகே சோ SRM JEE க்கு தனி பிரிபரேஷன் நாங்க கொடுக்கிறது கிடையாது ஓகே இதே லெவல் ஆஃப் क्वेश्चंस தான் வருது சொல்லப்போனா ஈஸி நீங்க மத்ததெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படிங்கறப்போ SRM JEE க்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நான் வந்து எதுக்கு எடுக்க போறேன் அப்படினா டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ்க்கு எடுத்துக்க போறேன் டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் அப்படினா 3 ஆல்கைல் குரூப் கரெக்ட்டா சோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்பயும் போல iodine in presence of phosphorus என்ன ஆகும் OH குரூப்புக்கு பதிலா iodine போய் ரீப்ளேஸ் பண்ணும் மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும் OH குரூப்புக்கு பதிலா iodine போய் ரீப்ளேஸ் பண்ணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படினா AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுவேன் அப்போ iodine வந்து NO2 குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்போ iodine வந்து NO2 குரூப் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும் ஓகே இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா I am going to treat it in presence of HONO2 HONO ஆனா நீ இங்க பார்க்கலாம் இங்க எனக்கு ஹைட்ரஜனே இல்லையே ரீப்ளேஸ் பண்ண அந்த கார்பன்ல ஆல்பா கார்பன்ல நமக்கிட்ட என்ன இல்ல ஹைட்ரஜனே இல்ல கரெக்ட்டா அப்ப அது என்னவே ஆகாது அப்படினா நமக்கு ரியாக்ஷனே ஆகாது சோ கலர்லெஸ் no color at all புரிஞ்சுதா no reaction okay so this is what pa so is that clear for you okay
ஸோ நிறையா படித்தாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ஹோம் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம படித்த ஒவ்வொரு ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரோபோரேஷன் இம்பார்ட்டன்ட், பேயர்ஸ் ரியேஜென்ட் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட், லூகாஸ் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட், விக்டோமே டெஸ்ட் இம்பார்ட்டன்ட், கிளைகால் ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட், கிளிசராலுடைய ப்ரிப்பரேஷன் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னைக்கு படித்தது ஒன்றும் செம்ம இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ்? ஹவ் யூ என்ஜாய்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்தீங்களோ, யாரெல்லாம் பக்காவாக லிசன் பண்ணீங்களோ, கோடு வேர்டு போட்டுருங்க. ஆமாம், டன் அண்ட் டஸ்டட் 2 அப்படின்னு வந்து போட்டுருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம இந்த சாப்டருடைய 2வது கிளாஸை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்களாம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததா, படிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, புரிஞ்சுதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ யா, டாடா, பாய், தேங்க்யூ.